சப்தசர்க்கி பண்ற வாழ்க்கை மாத்திரம்தான் விதிவிலக்கு. ஏன்னா சப்தசர்க்கி பண்ணா 4வது நாள் முதல் ரவுண்ட்ல ஆரம்பிக்கிறது 4வது நாள் 28வது சர்க்கத்தான் நிறுத்தி ஆகணும். அவ 29 படிக்கப்படாது, படிச்சா சப்தசர்க்கி ஆகாது, அஷ்டசர்க்கியா போயிடுவது. அதனால சப்தசர்க்கி படிக்கிற வாழ்க்கை மாத்திரம்தான் இந்த நிறுத்தத்துக்கு அனுமதி. வேற எந்த விதமான பாராயணமா இருந்தாலும் 27 நிறுத்தணும், திருச்சிட்டா சொப்பனம் இல்ல 29 சுப நிமித்தாரி அதுல போய் நிறுத்தணும். 28 சின்னதான், 20 ஸ்லோகம் தான், ஒரு 3 நிமிஷம் இருந்தா பாராயணம் பண்ணலாம், அவ்வளவுதான் தேவை. அதுக்கு மேல ஒன்றும் 2-3 நிமிஷம் தான் பாராயணத்துக்கு தேவை. இந்த 28க்கு அந்த 2-3 நிமிஷத்துக்கு மேல இன்னொரு சர்க்கம் படிக்கணுங்கிற போது மனுஷ சுபாவம் தெரியும். இன்னொரு சர்க்கம் படிக்கணுமா, முதல் சர்க்கம் மாட்டமா இருந்து கொடுத்தனாக்க முதல் சர்க்கவே 20 நிமிஷம் தான். 20 நிமிஷம் ஸ்டடி பேஸ்ல படிச்சா 20 நிமிஷம் தான் முதல் சர்க்கம். பழக்கம் இல்லாதவாளுக்கு 1 மணி நேரம் கூட ஆகும். பழக்கம் இருக்கணும், பகவானுடைய கிருபை இருக்கணும். பெரிய சர்க்கமா போட்ட சைக்கலாஜிக்கலா பாண்டாமை 28 பிடிக்க வேணாம், அங்கேயே நிறுத்திடுவோம். 27 நாள் அங்கேயே நின்று இருக்கும், மேல பாராயணமே பண்ண மாட்டான். அந்த மாதிரி பேடப்படாதுங்கிறதுக்காக சைக்காலஜி சின்ன 1 நிமிஷத்துல பாராயணம் பண்ணக்கூடிய சர்க்கமா 28வது சர்க்கம் 20 ஸ்லோகம், இது 8 ஸ்லோகம் 29 ஒரே நிமிஷத்துல பாராயணம் பண்ணலாம். தஸ்யாசுபம் வாமமரால பக்ஷ்ம ராஜீவிருத்தம் கிருஷ்ண விஷால சுக்லம். இடது கண் தாமரை எப்போது இருக்கக்கூடிய கண்ணானது ஒரு லவலேஷம் செஞ்சுதான். ரொம்ப லவலேஷம், ரொம்ப துடிச்சுட்டே இருந்ததுன்னா வேற வியாதியா இருக்கும். லவலேஷன் தான் செய்யலாம். அந்த லவலேஷம் எவ்வளவு லவலேஷங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் வால்மீகி தான் அப்படி கொடுக்க முடியும். ஒரு குளத்துல போய் ஸ்நானத்துக்காக இறங்கினா அப்படி 4-5 இன்ச்சு ஜலத்துக்குள்ள சின்ன மீன்களா இப்படி குட்டி மீன் இருக்கும், காலை வந்து குறுகுறுன்னு அரிச்சிடுச்சுன்னு இருக்கும். அது மொத்தம் ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு தான் நீளம் இருக்கும், 4-5 கிராம் தான் வெயிட் மொத்தம். அது ஷாலோ வாட்டர்ஸ்ல தான் இருக்கும், டீப்பர் வாட்டர்ல இருக்காது. ஒரு தாமரை அப்படியே மலர்ந்துருக்கு, தாமரை புஷ்பம் ஜலத்துக்கு மேல இருக்கு, தாமரை தண்டானது ஜலத்துக்குள்ள இருக்கு. அந்த தாமரை தண்டு பக்கத்துல ஒரு 4 இன்ச்சு ஆழத்துல ஒரு சின்ன மீன், இது மாதிரி ஒரு 4 கிராம் 5 கிராம் இருக்கக்கூடிய மீன் மெலிஷா இவ்வளவு ஒரு மீன், குட்டி மீனானது நீஞ்சி போற பொழுது அந்த மீனுடைய சரீரமானது லேசா அந்த தண்டு மேல உரசினா an almost imperceptible movement is produced in the stalk. அந்த தண்டுல அப்படி ஒரு இம்பர்செப்டிபிள் மூவ்மெண்ட் ஏற்படுறது, அதுதான் பிரைமரி மூவ்மெண்ட். அதோடைய ரிஃப்ளெக்ஷனாக, அதோடைய ரெஸ்பான்ஸாக செகண்டரி மூவ்மெண்ட் அந்த புஷ்பம் அதை விட இன்னும் லேசா அசையும். இந்த தண்டு அசைகிறதையே கண்ணுக்கு பார்க்கறது கூர்மையா கவனிச்சாதான் தெரியும். தண்டில் ஏற்படக்கூடிய அசைவுடைய ஒரு டிரான்ஸ்மிஷன், அதுலேருந்து டிரான்ஸ்மிட் ஆகி அந்த வைப்ரேஷன் டிரான்ஸ்மிட் ஆகி இந்த புஷ்பம் அசைகிற பொழுது அதை விட இன்னும் லேசா இருக்கும். அவ்வளவு லேசா அந்த தாமரை அசைகிற மாதிரி இருந்தா இந்த கண் அசைகிறது மீனாகதம் பத்மமிவாபிதம் கஜேந்திரஹஸ்த பிரதிமஸ்ச பீனஹ தயோர்த்வயோகோ சம்கதயோகோ சுஜாதஹ பிரஸ்பந்தமானஹ புனஹ ஊருரஸ்யாஹ ராமம் புரஸ்தாத் ஸ்திதம் ஆச்சசக்ஷேகே. இடது தொடை லேசா துடிச்சுதான் ராமன் எதிர்த்தாப்பர் மறுபடியும் வந்து நிற்கிற மாதிரி ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தான். புனஸ்ச அதான் புனகா ஊருரஸ்யாக ராமன் புரஸ்தாத் ஸ்திதம் ஆச்சரிக்ஷே. புனகான்னு ஒரு பதம் போட்டிருக்காளே, மறுபடியும் ராமன் எதிர்த்தாப்பர் வந்து நிற்கிற மாதிரி ஒரு பாவத்தை ஏற்படுத்திருந்தா என்ன அர்த்தம்? எங்க குருநாதாள் தீக்ஷராஜ் சொல்லுவா, சீதா கல்யாண காலத்துல சுவாமி வந்து சிவதூசம் எடுத்து முறிக்கிற போது 6 வயசு குழந்தையா இருக்கக்கூடிய சீதைக்கு இடது தொடை அன்னைக்கு துடிச்சுதான், உனக்கு பெரிய மங்களம் வரப்பொழுது கல்யாணம் வரப்பொழுது துடிச்சுதான். அன்னைக்கு ஏற்பட்ட அதே துடிப்பு இன்னைக்கு மறுபடியும் ஏற்பட்டிருக்கு. மறுபடியும் தன் பிரபு ராமனையே எதிர்த்தாப்புல பார்க்கிற மாதிரி பாவத்தறிஞ்சாலாம். பிரஸ்பந்தமானஹ புனரூருரஸ்யாஹ ராமம் புரஸ்தாத் ஸ்திதம் ஆஹாச்சக்ஷேகே சுபம் புனர்ஹேமசமானவர்ணம் ஈஷத் ரஜோத்வஸ்தமிவ அமலாக்ஷ்யாஹ வாசஸ்திதாயாஹ சிகராக்ரதத்யாஹ கிஞ்சித் பரிஸ்ரம்சத சாருகாத்ரியாக. சகுன சாஸ்திரத்தில் ரிஷிகள் சொல்லாத ஒரு சுப நிமித்தத்தை இங்கு சொல்லியிருக்காள். இடுப்புல இருக்கக்கூடிய வஸ்திரமானது லவலேஷம் அப்படி அசைஞ்சுதான். இந்த சமயத்துல ஆஞ்சநேய சுவாமி மேல இருந்தபடியே பார்த்துட்டு இருக்காள். நாம சீதையை பார்த்துட்டோம்னு திரும்பி ராமன் போய் சொல்றாரு. 2 கட்டா தூதனா இருந்தா உடனே அவசரப்பட்டு போய் சொல்லிடுவான். சீதையை பார்த்து எப்படி இருக்காள் அப்படின்னு கேட்டா, நான் பார்க்கறது இதான் கோலம், இப்ப கதை முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொன்னான்னா, இந்த மாதிரி ஒரு அசத்தை அனுப்புறதுக்கு அனுப்பாம இருக்கலாமே. அசத்தா இருக்கக்கூடியவன் பூதாச்சார்த்தா விபத்யந்தே தேசகால விரோதிதா விக்ளவம் தூதமாசாத்ய தமசூரியோதயே யதா
அசத்தான ஒரு தூதன் அடைஞ்சா அந்த காரியங்கள்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு விட்டாள். தமசூரியோதய சூரியனை பார்த்த உடனே எப்படி இருட்டு பறந்து போயிடுமோ அது மாதிரி காரியம் கெட்டு போயிடும் அப்படின்னு விட்டாள். அதனால மகா உத்தமனா இருக்க ஒரு தூதன் ஆஞ்சநேய சுவாமி அப்படி காரியம் கெட்டு போக முடிய விட மாட்டாள். திரும்பி பிரபுவிடத்துல போனா சுவாமி கேட்பாள், சீதையை பார்த்தியா எப்படி இருக்கான்னு கேட்டாக்க சீதைக்கு முதல்ல இப்ப உயிரை காப்பாற்றும்படியா ஒரு ஆறுதல் கொடுக்கணும். ராமனை பத்தி பேசணும். நாம் வந்திருக்கோம், ராமதூதன் வந்திருக்கோங்கிறத தெரியப்படுத்தணும். எப்படி தெரியப்படுத்துறது அப்படி எந்த பாஷையில பேசுறது யோஜனை பண்ணாலாம். இவர் நவவியாகரண பண்டிதர், எப்படி வேணா சம்ஸ்கிருதம் வாயில வந்து விளையாடுறது எப்படி வேணா பேசலாம். ஆனா ரொம்ப சுத்தமான சம்ஸ்கிருதம் பண்டிதர்கள் பேசக்கூடிய சம்ஸ்கிருதத்தில் பேசினாக்க ராவணனும் பெரிய பண்டிதன், ராவணன் தான் இப்படி மாறி வேஷம் போட்டு வரானோ அப்படின்னு நினைச்சு சந்தேகப்படுவார். அதனால அப்படி ராவணன் பேசும்படியா சுத்த கிளாசிக்கல் சம்ஸ்கிருதத்தில் பேச வேண்டாம், பொதுஜனங்கள் பேசக்கூடிய நடைமுறை சம்ஸ்கிருதத்தில் பேசணும்னு தீர்மானம் பண்ணி எதிவாச்சம் பிரதாஸ்யாமி த்விஜாதிரிவ சம்ஸ்கிருதாம் ராவணம் மன்யமானாமாம் சீதா பீதா பவிஷ்யதி அவசியமேவ வக்தவ்யம் மானுஷம் வாக்கியமர்த்தவத் மயா சாந்த்வயிதும் சக்யா நன்யதா இயம் அனந்திதஹ. நடைமுறையில் பேசக்கூடிய சம்ஸ்கிருதத்தை பேசுறது தீர்மானம் பண்ணாள். எதை பத்தி பேசுறதுன்னு யோஜனை பண்ணாள். ராமனையே சதா நினைச்சுட்டு இருக்காள். அதனால அந்த பிரபுவுடைய மங்களகரமான கல்யாண குணங்களை கீர்த்தனம் பண்ணா பயம் ஏற்படாது, நிம்மதி ஏற்படும். இக்ஷ்வாகூனாம் வரிஷ்டஸ்ய ராமஸ்ய விதிதாத்மனஹ சுபானி தர்மயுக்தானி வசனானி சமர்ப்பயன்னி நஹினாம் உத்வேஜயிஷ்யாமி தத்பந்துகதமானசாகம். ராமனுடைய சரித்திரத்தை கானம் பண்ணும் தீர்மானம் பண்ணாள். இப்படி தீர்மானம் பண்ணி சர்க்கத்தை படிக்கிறதுக்கு போனா 5-6 நிமிஷம் ஆகும். ஒரு நானோ செகண்டுக்குள்ள இவ்வளவையும் யோஜனை பண்ணி முடிவுக்கு வந்திருக்காள். ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகபிகி. இப்படி யோஜனை பண்ணவர் சாதாரண வானரம்னு சொன்னா போராது, மகாகபிகி. அதனால இன்னொரு இடத்துல வானர வீர சப்தமகா எப்பேற்பட்ட பதம் போட்டிருக்கார் வால்மீகி. சிந்தயித்வா மகாகபிகி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைரேக்ஞாஹ வியாஜஹாரஹ. சீதையுடைய காதில் விழும்படியா ராமன் சரித்திரத்தை கானம் பண்றது தீர்மானம் பண்ண. சீதைக்கு மறுபடியும் புது உயிர் கொடுத்த ராமன் சரித்திரமோ. அதனால்தான் அவர் அனேன மிருத சஞ்சீவனம் ஸ்ரீராமச்சரித்திரம் பிரஸ்தூயத்தேன்னு சஹஸ்ரநாமத்துல ராமோ விராமோ விரதகா மார்கோ நேயோ நயோனேகான்னு வரக்கூடிய இடத்துல பராசர பட்டர் வியாக்கியானத்துல அனேன மிருத சஞ்சீவனம் ஸ்ரீராமச்சரித்திரம் பிரஸ்தூயத்தேன்னு வியாக்கியானம் பண்ணா. போகக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய உயிரை திருப்பி கொண்டு வந்து கொடுத்த ராமன் சரித்திரம். அது சத்தியம், அதை அனுபவிச்சு பார்த்த வாழ்க்கை தான் தெரியும். இந்த ராமநாமா இருக்கே, உயிர் போனோம்னா கிளினிக்கலா பல்ஸ் இறங்கணும்னு அவசியம் இல்லை. நீ மனசால ஒடிஞ்சு போய் இஃப் யூ ஆர் லீடிங் வெஜிடபிள் எக்ஸிஸ்டன்ஸ் அதுவும் உயிர் போன மாதிரி தான். அப்படி இருக்கக்கூடிய ஒருவனுக்கு புது வாழ்வு கொடுத்து உத்தமனாக உயர்த்தி வைக்கிறதுக்கு ராமன் சரித்திரம் தான். அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அப்பேற்பட்ட ராமன் சரித்திரத்தை காலம் பண்ணும் தீர்மானம் பண்ணி லங்கா ராஜ்யத்துல விரோதியுடைய ராஜ்யத்துல அசோகவனத்துல சிம்ஷபா விருட்சத்துடைய கடையில அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி சதுர்வேத ஷட்சாஸ்திர பாரங்கதர் நவவியாகரண பண்டிதர் சூரிய சிஷ்யர் சுக்ரீவ மந்திரி ராமதூதன் அஞ்சனானந்தனன் வாயுகுமாரன் மகாவீரன் மகாதீரன் மகா பராக்கிரமசாலி பரம பாகவதோத்தமனா இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி கண்ணு மூடினாள். ஹிருதயத்தில் தன் பிரபு ராமனையும் சீதையும் தியானம் பண்ணாள். சரீரத்தில் ரோமாஞ்சம் ஏற்படுது, ஆனந்த பாஷ்பம் மல்கினது கண்ல. அப்படியே கத்கரமான கண்டத்தோட ராம் சரித்திரத்தை கானம் பண்ண ஆரம்பிச்சு விட்டாள். ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரவாஜிமானி புண்ணியசீலோ மகாகீர்த்தி ருஜுராசீன் மகாயசாஹ ராஜர்ஷீனாம் குணஸ்ரேஷ்டஹ தபசா ச ரிஷிபிஸ்தமஹ சக்கரவர்த்தி குலே ஜாதஹ புரந்தர சமோபலே அஹிம்சாரதிஹ அக்ஷுத்ரஹ கிருணி சத்யபராக்கிரமஹ முக்கியஸ்ய இக்ஷ்வாகுவம்சஸ்ய லக்ஷ்மீவான் லக்ஷ்மிவர்தனஹ பார்த்திவ வியஞ்சனைர்யுக்தஹ பிருதுஸ்ரீ பார்த்திவர்ஷவஹ பிருத்திவ்யாம் சதுரந்தாயாம் விஸ்ருதஹ சுகதஹ சுகீ தஸ்ய புத்ரः பிரியோ ஜேஷ்டஹ தாராதிபநிபானனஹ ராமோ நாம
விசேஷஜ்ஞः ராமः நாம விசேஷஜ்ஞः ஸ்ரேஷ்டः சர்வதனுஷ்மதः. சூரிய குலம் இக்ஷ்வாகு வம்சம் அயோத்திய ராஜதானியா கொண்டு ஆட்சி புரிந்து வரக்கூடிய பரம்பரையில மகாத்மாவா இருக்கக்கூடிய தசரதர் அக்னிஷ்டோமாதி யாகங்கள் பண்ணவள். யாரிடத்திலையும் துவேஷம் கிடையாது, அவரிடத்துல யாருக்கும் துவேஷம் கிடையாது. அப்பேற்பட்ட மகாத்மாவா இருக்கக்கூடிய தசரதருக்கு குழந்தையாக சாட்சாத் சர்வேஸ்வரன் ஸ்ரீராமனாக அவதாரம் பண்ணி விஸ்வாமித்ருடைய யாகத்தை சம்ரட்சணம் பண்றதுக்காக போறபொழுது தாடகையை வதம் பண்ணி விஸ்வாமித்ருடைய யாகத்தை ரட்சிச்சு அகல்திக்கு சாப விமோசனம் பண்ணி வச்சு சிவதனுசு எடுத்து ஆரோபணம் பண்ற போது முறிச்சு சீதையை விவாகம் செய்து கொண்டு திரும்பி அயோத்திக்கு வரக்கூடிய சமயத்தில் பரசுராமர்கிட்ட வைஷ்ணவ சாபத்தை பெற்றுக்கொண்டு அயோத்தியில் 12 வருஷங்கள் பரம சௌக்கியமா இருந்து மந்திரியுடைய சூழ்ச்சியால் மனசு மாற்ற பெற்ற கைகேயியுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய தசரதரை சத்தியசந்தனா நிரூபணம் பண்ணுவதற்காக சாத்வியான சீதையோட பிராதா லட்சுமணனோட மரவுரி தரித்து கானகம் புகுந்து ஸ்ருங்கிபேரபுரம் என்ற இடத்தில் குகனோட சக்கியம் செய்து கொண்டு ஜடை நிறுத்து கங்கையை கடந்து பரத்வாஜரை தரிசனம் பண்ணி அவர் வாக்க கேட்டு சித்திரகூடத்தில் வாசம் பண்ற போது தன்னுடைய பிரிவு தாங்க முடியாமல் தன்னுடைய பிதா புண்ணியலோகம் போய் சேர்ந்துட்டாள் என்ற செய்தியை பரதன் மூலமா கேட்டு தெரிஞ்சுண்டு ரொம்ப தாபப்பட்டு அப்பாவுக்கு இங்குதி பின்னாக்கத்தால பிண்ட பிரதானாதிகள் பண்ணி பரதனுக்கு சமாதானம் சொல்லி பாதுகை ரெண்டையும் அனுகிரகம் பண்ணி கொடுக்க நந்தி கிராமத்தில் பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி பாதுகா ராஜ்யம் பிரவர்த்திக்கும்படியா பரதன் செய்ய சுவாமி சித்திரகூடத்திலிருந்து புறப்பட்டு அத்திரி அனசூயை தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து தண்டகாரண்யத்தில் பிரவேசம் பண்ணி விராதன வதம் பண்ணி சரபங்கருக்கு சந்ததியை கொடுத்து சுதீக்ஷணர் தரிசனம் பண்ணி ரிஷிகளுக்கு அபயப்பிரதானம் பண்ணி பற்பல ரிஷிகளுடைய ஆசிரமத்தில் பற்பல மாசங்கள் வாசம் பண்ணி வரும்போது 10 வருஷ காலம் வனவாசத்தை இப்படி போக்கி கடைசியில் சுதீக்ஷணருடைய பிரார்த்தனைக்கு இணங்கி மீண்டும் அவர் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்து அகஸ்தியருடைய தம்பியை தரிசனம் பண்ணி அகஸ்திய தரிசனம் பண்ணி அவர் கொடுத்த அஸ்திரசஸ்திரங்களை பெற்றுக்கொண்டு அங்கேருந்து கிளம்பி பஞ்சவடியை நோக்கி வரக்கூடிய சமயத்தில் ஜட்டாயுஸோட பரிச்சயம் செய்து கொண்டு கோதாவரி தீரத்தில் பஞ்சவடியில் லட்சுமணன் வச்ச பரமசாலையில பரம சௌக்கியமா இருக்கக்கூடிய சமயத்தில் சூர்படிகையுடைய அங்க விரூபகரணத்துக்கு காரணபூதனாக இருந்து உடனே யுத்தத்துக்கு ஓடி வந்த கரந்தூஷணம் திரிசிரசு முதலிய 16,000 மரக்கர்களை 1.5 முகூர்த்த காலத்தில் அசகாய சூரனாய் அனபாய சாகசனாக இருந்து நிகிரகம் பண்ணி மாயா மிருகரூபத்தில் வரக்கூடிய மாரீச்சனை பின்தொடர்ந்து போறபோது சீதையை பறிகொடுத்து சீதையை தேடிக்கொண்டு வரக்கூடிய சமயத்தில் ஜடாயுஸ் மூலமா விவரம் தெரிந்து கொண்டு ஜடாயுஸுக்கு தன்னையால் ஆயுதாக்னி சம்ஸ்காரம் பண்ணி புண்ணியலோகங்களை அனுகிரகம் பண்ணி கொடுத்து கபந்தனுக்கு சந்ததியை கொடுத்து சபரி மோட்சத்துக்கு சாட்சிபூதனா இருந்து பம்பா நதி தீரத்தில் ஆஞ்சநேயன் என்று பெயர் கொண்ட வானனான ஏழையான யோகியதை இல்லாத என்னை தடுத்து ஆட்கொண்டு எங்க எஜமானான சுக்ரீவனோட சக்கியம் செய்து கொண்டு வாதிய வதம் பண்ணி சுக்ரீவ பட்டாபிஷேகத்துக்கு காரணபூதனா இருந்து அந்த சுக்ரீவனால் அனுப்பப்பட்ட வானர சிரேஷ்டர்கள் 4 திக்குகளையும் சீதையை தேடின வரும்போது நானும் ஜாம்பவானுடைய வார்த்தையை கேட்டு என் பிரபுவுடைய அனுகிரகத்தால 100 யோஜனை விஸ்தீர்ணமான சமுத்திரத்தை தரணம் பண்ணி லங்கையில பல இடங்கள்ல தேடி கடைசியில் இந்த அசோகவனத்தில் சிம்சபா விருட்சத்தின் கீழே பார்க்கிறேனே இவள் தான் அந்த ராமனுடைய தர்மபத்னியோ ஜனக நந்தினியோ சாட்சாத் இக்ஷ்வாகு வம்சத்துக்கு பெருமையை தேடி கொடுக்கறதுக்காக வந்த தெய்வமோ அப்படின்னு சொன்ன என்னுடைய காரியமானது சபலமாயிடுத்து க்ஷேமம் வந்துடுத்து மங்களம் வந்துடுத்து ராஜா தசரதோ நாம ரத குஞ்சரவாஜிமானு புண்ணியசீலோ மகா கீர்த்தி. புண்ணியம் பண்றதுக்கு பிரயத்னம் பண்ணலையாம் தசரத, புண்ணியம் பண்றது அவர் ரத்தத்தில் இருந்து. அதான் புண்ணியசீலோ மகா கீர்த்தி ரிஜுராசி. இதெல்லாம் சிரமப்பட்டு தபஸ் பண்ணல. மகான்கள்லாம் தபஸ் பண்றது அவ ரத்தத்தில் அப்படியே அவளுக்கு சுபாவமா இருந்துட்டு நமக்கு பார்க்கறது ஆச்சரியமா இருக்கு. அவளுக்கு தே கேனாட் பி அதர்வைஸ், தபஸ்வியா தான் இருக்க முடியும், அப்படி ரத்தத்தில் ஊறி போயிடுது. அந்த மாதிரி புண்ணியசீலோ மகா கீர்த்தி ரிஜுராசீன் மகாயசாக. புண்ணியசீலோ மகா கீர்த்தி ரிஜுராசீன் மகாயசாக. புண்ணியசீலர் கீர்த்தி அப்புறம் யசஸ். கீர்த்திக்கு யசஸுக்கு என்ன வித்தியாசம்? எங்க மகா கீர்த்திக்கு மகாயசாக 2 வார்த்தை எதுக்காக போடுவானே அப்படின்னாக்க, கீர்த்தி சாதாரணமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது கீர்த்தி, பரலோகத்தில் தேவலோகத்தில் இருக்கக்கூடியது யசஸ். ஏன் இப்படி சொல்றேன்னாக்க வேதம் தான் அதுக்கு பிரமாணம். இந்திரனை போல யசஸ்வியா இருப்பன் அப்படின்னா இந்திர இவ யசஸ்வி பவதி அப்படின்னா வேதமானது ஆசீர்வாதம் பண்ணுறது. அதனால இந்த லோகத்தில் மாத்திரம் இல்லாமல் தேவலோகத்திலையும் இவருடைய புகழ் பரவி இருக்குன்னு காட்டுறதுக்காக புண்ணியசீலோ மகா கீர்த்தி ரிஜுராசீன் மகாயசாகா. அப்பேற்பட்ட பிரபுவுக்கு குழந்தையா வந்து தோன்றிருக்காள் சுவாமி ராமன். ராமோ நாம விசேஷஜா. விசேஷம் நன்னா தெரிஞ்சவன் அர்த்தம். ஒரு பெரியவர், ரொம்ப பெரிய பண்டிதர் சம்ஸ்கிருதத்தில், எனக்கு ரொம்ப சகா. இப்ப இல்ல, பகவான்கிட்ட போய் சேர்ந்துட்டேன். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறது சொன்னார்,
ராமோ நாம விசேஷஜ்ஞா, ஒரே பதமா எடுத்துக்கிட்டா ரொம்ப விசேஷமான அர்த்தம். நாமத்துடைய பெருமை தெரிஞ்சவனாம் சுவாமி. அதனாலதான் ராமநாம அங்கிதமா இருக்கக்கூடிய அங்குலியத்தை கொடுத்திருக்காள் சீதைக்கு. சீதைக்கு அடையாளம் காட்டுறதுக்காக அதை பின்னாடி வரப்போகின்ற அங்குலிய பிரதானத்துக்கு அறிகுறியா ராமோ நாம விசேஷஜ்ஞா சிரேஷ்டா சர்வதனுஷ்மதன. இப்படி ராமன் சரித்திரத்தை ஆஞ்சநேய சுவாமி கத்கதமான கட்டத்துல கானம் பண்ண உடனே இதை கேட்டு பரம சந்தோஷப்பட்டாள். ஸ்வயம் பிரகர்ஷம் பரமம் ஜகாம சர்வாத்மனா ராமமனுஸ்மரந்தி ஹர்ஷம் ஜகாம பிரகர்ஷம் ஜகாம பிரகர்ஷம் பரமம் ஜகாம ஸ்வயம் பிரகர்ஷம் பரமம் ஜகாம சர்வாத்மனா ராமமனுஸ்மரந்தி. ஆனந்தத்துடைய உச்சாணி அடைகிறார். 31ஆம் சர்க்கம் இது. 28ஆம் சர்க்கத்துல துக்கத்துடைய பராகாஷ்டையில் இருக்கிற போது அங்கேயும் சர்வாத்மனா ராமமனுஸ்மரந்தி, இங்க ஆனந்தத்துடைய உச்சாணியில் இருக்கிறதும் சர்வாத்மனா ராமமனுஸ்மரந்தி. இதெல்லாம் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். நமக்காக ஒரு வழிகாட்டிருக்காள் ஜெகன் மாதா. சுகமும் துக்கமும் மாறி மாறி வரும். சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் சர்வாத்மனா ராமமனுஸ்மரந்திங்கிறது காமன் ஃபேக்டரா இருக்கணும். ராமஸ்மரணத்தை நீ மறந்துடாதே, நாமஸ்மரணத்தை மறந்துடாதே. அத திருவக்கேரி பெரியவா சொல்லுவா, நடுநாயகமா நிறுத்தி வச்சாலும் நடுத்துருவில் நிறுத்தி வச்சாலும் குருவாயூரப்பா ஒன்ன விடுறது இல்லை. இதுதான் சர்வாத்மனா ராமமனுஸ்மரந்தி. நமக்காக இந்த விரோதியோட ராஜ்யத்துல வந்து யார் இப்படி ராமன் கதையை சொல்றாள் தெரியலையே. திசஸ்ய சர்வாக பிரதிஷ்ச வீக்ஷ்யக. 4 திக்குகள் 4 உபதிக்களையும் பார்த்தால் யாரும் தெரியலையா. மேல் நிமிர்ந்து பார்த்தா வாஹாத்மஜம் சூரியமிவோதயஸ்தம், உதிக்கக்கூடிய சூரியனை போல சூரிய சிஷ்யனா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயனை பார்த்தாள். பார்த்த உடனே ஒரு கவலை வந்து விட்டான். இது கனவாதான் இருக்கணும், நினைவா இருக்க முடியாது. கனவுல போய் வானத்தை பார்த்து விட்டா சகுன சாஸ்திரத்துல அத்தனை ரிஷிகளும் அதை கண்டிச்சிருக்காள். அது துஷகுனம்னு சொல்லியிருக்காள். அதனால இந்த நிமித்தம் சரியா இல்லையே, விபரீதமான நிமித்தமா இருக்கே. ஸ்வப்னே மயாயம் விக்ருதோத்யதிஷ்டஹ ஷாஹகா மிருகஹ சாஸ்திரகணைகி நிஷித்தஹ ஸ்வஸ்தியஸ்து ராமாய சலக்ஷ்மணாய ததாபி துர்மே ஜனகஸ்ய ராஜ்யஹ. தனக்கு தான் பெரிய கஷ்டம் வந்திருக்கு. தன் கஷ்டத்தை கஷ்டமா நினைக்கிற என் பிரபு ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் கஷ்டம் வராம இருக்கணும். எங்க அப்பா ஜனக மகாராஜா சௌக்கியமா இருக்கணும். ஸ்வஸ்தியஸ்து ராமாய சலக்ஷ்மணாய ததாபி துர்மே ஜனகஸ்ய ராஜ்யஹ. அடுத்த க்ஷணம் நினைச்சாலாம், இது சொப்பனமா இருக்க முடியாது. தூங்குறவருக்கு தான் சொப்பனம் இருக்க முடியும். என் பிரபு ராமன்கிட்டேந்து பிரிஞ்சத்திலேருந்து தூக்கமே கிடையாது எனக்கு. சொப்னோபினாயம் நகிமேஸ்தி நித்ரா சோகேன துக்கேன ச பீடிதாயாக சுகஞ்சமேன அஸ்தி சுகஞ்சமேன அஸ்தி யதஸ்மிஹீனா தேரேந்து பூர்ண பிரதிமானனேன. இது சொப்பனமாவும் இருக்க முடியாது. ஆனா இட் இஸ் டூ குட் டு பி ட்ரூ, நினைவா இருக்க முடியாது. அப்ப கனவும் இல்லை நனவும் இல்லைன்னா என்ன? என் ராமனையே நினைச்சு நினைச்சு எனக்கு கேட்கறதெல்லாம் ராமன் கதையா, பார்க்கறதெல்லாம் ராமஸ்வரூபமா தெரிகிறது. என்னுடைய சித்த பிரமை இது. ராமே தி சதைவ புத்தியா விசிந்திய வாஹாச்சா ப்ருவதீதமேவ தஸ்யானுரூபம் ச கதாம் தமர்த்தம் ஏவம் பிரபஷ்யாமி ததா ஸ்ருணோமி. அந்த 32ஆம் சர்க்கத்துல கடைசியில 4 தெய்வங்களுக்கு நமஸ்காரம் பண்ணாள். வாசஸ்பதியான பிருகஸ்பதிக்கும், வஜ்ரபாணியான இந்திரனுக்கும், ஸ்வயம்பூவான பிரம்மதேவனுக்கும், உதாசன் சொல்லக்கூடிய அக்னி பகவானுக்கும் நமஸ்காரம் பண்ணி இந்த தெய்வங்கள் எல்லாம் சேர்ந்து அனுகிரகம் பண்ணிட்டோம். இந்த வானரம் சொன்னது கனவாவும் இல்லாமல் சித்த பிரமையாவும் இல்லாமல் இது நினைவாகவே இருக்க முடியா, வாஸ்தவத்திலேயே பதிக்கக்கூடியதா தெய்வங்கள்லாம் அனுகிரகம் பண்ணிட்டோம். நமோஸ்து வாசஸ்பதயே வஜ்ரினே ஸ்வயம்புவே சைவ உதாசனாய ச அனேன சோக்தம் யதிதம் மமாக்ரதः வனௌகதா தச்ச ததாஸ்து நன்யதா. இந்த 4 பேரும் வாக் சம்பந்தப்பட்ட முக சம்பந்தப்பட்ட தேவதைகளா இருக்க. பிரம்மதேவன் 4 வாக்குகளாலையும் 4 முகங்களாலையும் வேதம் சொல்லக்கூடியவர்களா இருக்க. அதே மாதிரி தேவர்களுக்கெல்லாம் குரு பிருகஸ்பதி. இந்திரனும் அக்னியும் விராட் ஸ்வரூபியான பரமாத்மாவுடைய முகத்திலேருந்து வந்தவர்கள். முகாதிந்திரஷ்சாக்னிஷ்ச. அதனால வாக் சம்பந்தப்பட்ட தேவதைகளுக்கு நமஸ்காரம் பண்ண ஆஞ்சநேயன் சொன்ன வாக்கு சத்தியமா பதிக்குங்கிறதுக்காக அனேன சோக்தம் யதிதம் மமக்ரதः வனூகதா தச்ச ததாஸ்து நாஹ்யதா. வேதத்துல அடுத்த வாக்கியம் என்ன?
முகாதிந்திரஷ்சாக்னிஷ்ச பிராணாத் வாயுரஜாயத. பிராணன்லேருந்து வாயு ஏற்பட்டாள்னு இருக்கு. அடுத்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா இது 32 கடைசி ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் 33 ஸ்லோகம். முதல் ஸ்லோகம் பிராணனை கொடுக்கும்படியாக புது வாழ்வு கொடுக்கும்படியாக வாயுபுத்திரனா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயன் இறங்க போறாள் மரத்திலிருந்து. சோபதீர்யத்ருமாத் தஸ்மாத். சீதாதேவி இப்படி பிரார்த்திச்ச உடனே பார்த்துட்டு இருக்காள் ஆஞ்சநேய சுவாமி. இனிமேல் நாம் தாமதம் பண்ணப்படாது, ராமதூதன் வந்திருக்கேன்னு தெரியப்படுத்தணும் ஜெகன் மாதாவிடத்துல. கண்டனன் அருமனும் கருத்தும் எண்ணினான் கொண்டனன் துணுக்கம் மெய்தீண்ட கூசுவான் அண்டர் நாயகன் அருள் தூதன் யான் என தொண்டைவாய் மயிலினை தொழுது தோன்றினான். வால்மீகி ஸ்லோகத்தை அப்படியே அனுசரிச்சு கம்பனுடைய பாட்டு. ஆஞ்சநேய சுவாமி கீழே இறங்கி பேசினப்புறம் அவன் ராமதூதன் அவருடைய பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுட்டு சீதைக்கு நம்பிக்கை வரலாம். ஆனா அது கேட்டு இருக்கிற மட்டும் பொறுமையா கேட்டு இருக்கிறதுக்கு நம்பிக்கை வரணுமே, பார்த்த உடனே நம்பிக்கை வரணுமே. அதனால என்ன பண்ணாலும் பேசுறதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயனுடைய கூப்பின கையை தான் முதல்ல பார்த்தேன். இந்த அஞ்சலிங்கிறது இட் இஸ் a gesture which can never be mistaken anywhere in the world. அது ரொம்ப இட் இஸ் a gesture of assurance, a gesture of reverence, of humility, of devotion. எல்லாத்துக்கும் உத்தம குணங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஜெஸ்டர்னா இது. அதனால அந்த கூப்பின கையை தான் முதல்ல பார்த்தாள். பிரணிபத்திய உபசிருத்தியஜா தொழுது தோன்றினான். முதல்ல தொழுகைதான் பார்த்தாள், அப்புறம் தான் ரூபத்தை பார்த்தாள். அப்படியே வால்மீகி அனுசரிச்சு சொல்லிருக்காள். சோவதீர் யத்ருமா தஸ்மாத். சாதாரணமா வாகனமானது மனுஷனை போல கீழே இறங்காது. ஏறுற போதுதான் மனுஷன் வாகனம் ரெண்டும் ஒரே மாதிரி ஏறுவாள். அங்கேயும் தொப்புன்னு குதிச்சிடும், ஒரு மரத்திலேருந்து கம்பத்திலேருந்து டக்குன்னு குதிச்சிடும் வாகனம். ஆனா அது சுபாவமா இருந்தாலும் திடீர்னு ஒரு வாகனம் வந்து எதிர்த்தாப்புல குதிச்சா சீதை இன்னும் பயப்பட போறாளேன்னு சொல்லி தன் சுபாவத்தை அடக்கி வச்சுட்டு முள்ள கிரமமா இறங்கினாலாம். சகா அவதீர்ய, அவதீர்னு இறங்குறதுன்னு அர்த்தம். சோபதீர் யத்ருமா தஸ்மாத் வித்ரும பிரதிமானனஹ விநீதவேஷஹ கிருபணஹ பிரணிபத்ய உபசத்யஜ. விநீதன்னு சொன்னா சிஷ்யன் அர்த்தம். சிஷ்யனை போல ஒரு வேஷம் போட்டு விநீத வேஷ கிருபணஹ பிரணிபத்ய உபசிருத்யஜ. தாஹம பிரவீன் மகாதேஜாஹ சீதாம் மதுரஜாகினா சிரஸ்யஞ்சலிமாதாய ஹனுமான் மாருதாத்மஜஹ கானுபத்மபலாசாக்ஷி கிளிஷ்டகௌஷேயவாசினி துருமஸ்ய சாகாமாலம்ப்ய திஷ்டசி த்வமநிந்திதே கிமர்த்தம் தவ நேத்ராப்யாம் வாரிஸ்ரவதி சோகஜம் புண்டரீக பலாசாப்யாம் விப்ரகீர்ணமிவோதகும். கூப்பின கையை சிரசு மேல வச்சுண்டு பரம மதுரமான கண்டத்துல ஜெகன்மாதாவை அணுகி பேசுறாள். அம்மா நீங்க யாரு, ஏன் இப்படி கண்ணு கண்ணீருமா இருக்கேள்? உங்க கதையை கேட்கிறவாளுக்கெல்லாம் கண்ணீர் தொடச்சி வைக்கக்கூடிய சரித்திரமாச்சே, நீங்க கண்ணீர் பிரிக்கின்ற கேளு. விப்ரகீர்ணமிவோதகும். நீங்க சாட்சாத் பிரம்மா விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியா, இல்ல மகாவிஷ்ணுவை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய மகாலட்சுமியா, இல்ல மகாதேவனை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சாட்சாத் பார்வதியா, இல்ல நீங்க யாராவது ரிஷி பத்னியா? உங்களுடைய காலானது பூமியில் ஸ்பர்ஷம் பண்ணுறது, கண் எமைத்துக் கொண்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கிற போது இங்க தேவலோகத்தை சேர்ந்தவாளா இருக்க முடியாதுன்னு தெரியுது. ரோதனாது அதிநிஸ்வாசாது பூமி சம்ஸ்பர்ஷனாதபி. இல்ல யாராவது ரிஷியுடைய பத்னியா, அருந்ததி வசிஷ்டரை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய அருந்ததியா, அது இருக்க முடியாது. ஏன்னா ரிஷிபத்னியா இருந்தா இவ்வளவு ரொம்ப அதிகமா அழமாட்டாள். ரோதனாது அதிநிஸ்வாசாது பூமி சம்ஸ்பர்ஷனாதபி. என் பிரபு ராமனுடைய தர்மபத்னி சீதேனா சொல்லுங்க, ராமதூதன் வந்திருக்கேன் அப்படின்னாலாம். நீங்க யாருன்னு கேட்கிறாள். இதே கேள்வியை ராவணன் ஆரண்ய காண்டத்துல கேட்ட பொழுது அங்க காலம் அனுகூலமா இல்லாததுனால சுதர்மத்தை மறந்து புறந்தாத்து பெருமை முதல்ல சொன்னாள். இங்க காலம் அனுகூலமா இருக்கு, புக்காத்து பெருமை முதல்ல சொல்லி பிருத்திவியாம் ராஜசிம்மானாம் முக்கியஸ்ய விதிதாத்மனஹ ஸ்னுஷாத சரதஸ்யாஹம் சத்ரு சைன்ய பிரமாதினஹ. தசரதனுடைய மாட்டுப்பெண்ணான் சீதேனு பேரு, ஜனகனுடைய புத்திரி, ராமனுடைய தர்மபத்னி, சமாத்வாத சதத்ராஹம் ராகவஸ்ய நிவேஷனே புஞ்சானா மானுஷான் போகானி புஞ்சானா அமானுஷான் போகானி சர்வகாம சமுத்தினி. 12 வருஷங்கள் என் பிரபுவோடு சேர்ந்து அயோத்தியில் சர்வபோகத்தையும் அனுபவிச்சுங்க பரம சௌக்கியமா இருந்தேங்கிற. எத்தனை வருஷம் அங்க இருந்தாள்னு பாலகாண்டத்துல கடைசியில சொல்லல, இங்க சீதவாக்கால சொல்லியிருக்காள்.
பகவானையே வர்த்தாவை அடைஞ்சப்புறம் மனுஷலோகத்தில் இருக்கக்கூடிய போகங்கள் மாத்திரம் அனுபவிச்சாள்னு சொன்னா அது சரியில்லை. புஞ்சானா அமானுஷான் போகானு, மனுஷன் நினைச்சு பார்க்க முடியாத போகத்தெல்லாம் அனுபவிச்சேன். 12 வருஷம் சௌக்கியமா இருந்தேன். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இங்க ஸ்ரீதாயாரின் பிரபுடைய ஸ்ரீதாயார் வரம் கேட்டு பிதா வரம் கொடுக்க முடியாடுத்து. அப்ப அழுதுண்டே பிரார்த்திச்சார் என் பிரபுவிடத்துல. என் பிரபுவுக்கு கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லை. தத்யாது ந பிரதிகிருண்ணியாது ந ப்ரூயாத் கிஞ்சித பிரியம் அபிஜீவிதகேதோர்வா ராமசத்ய பராக்கிரமஹா. ஒரு தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கூட அப்பிரியமா ஒரு வார்த்தை பேச தெரியாது ராமனுக்கு, அசத்தியத்தை பேச தெரியாது. அதனால என்ன பண்ண, சுவாமி கொடுத்து பழக்கமா இருக்கிறதுனால ராஜ்யத்தையும் கொடுத்துட்டு காட்டுக்கு வந்துவிட்டார். எப்படி கொடுத்தான்னா, மனசால முதல்ல காட்டுக்கு வந்துவிட்டாலாம். காட்டுக்கு கடமை போறேன்னு அப்புறமா வாக்கால சொன்ன, சரீரம் அப்புறமா கடைசியில் தான் பின்தொடர்ந்து போச்சாம். மனசா பூர்வமாசாத்திய வாசா பிரதிகிரகீதவன். இது அயோத்தியா காண்டத்துல சொல்லியிருக்கணும், அங்க சொல்லல. இங்க பல வருஷங்களுக்கு பிறகு சீதை வாக்கால. இதுல என்ன சுவாரஸ்யம்னா, சுவாமி கைகி இடத்துல பேசவும் சீதை பக்கத்துல இல்ல. ஆனா சுவாமி மனசால முதல்ல காட்டுக்கு போயிட்டாங்கிறது அந்தர்கதம் அபிவியக்தம் ஆக்கியாதி ஹிருதயம் ஹிருதா. மனசு நினைக்கிறது மனசுக்கு தெரியும்னு சொன்னாலே அது சத்தியம்ங்கிறத இங்க நிரூபணம் பண்ற. மனசா பூர்வமாசாத்திய வாசா பிரதிகிரகீதவானே. அப்பேற்பட்ட பிரபுவுக்கு வாழ்க்கப்பட்ட எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்து கொடுத்து 10 மாசம் ஆயிடுத்து. இந்த 2 மாசம் இருக்கு. 2 மாசம் காலாவதி கொடுத்திருக்கான் ராவணன். அந்த 2 மாசம் வாழ மாட்டேன், 1 மாசம் தான் காத்துட்டு இருப்பேன். அந்த 1 மாசத்துக்குள்ள என் பிரபு வரலனா உயிர் எழுந்துடுவேன். ஊர்துவம் மாசான் நஜீவேயம். இப்படி சொன்ன உடனே ஆஞ்சநேய சுவாமி சமாதானம் சொல்லி, அம்மா இனிமே நீங்க கவலைப்படப்படாது. அகம் ராமஸ்ய சந்தேஷாத் தேவி தூதஸ்தவாகதஹ வைதேகி குஷலி ராமஹ த்வாஞ்ச கௌஷலம் அப்ரவீத். என் பிரபு ராமனுடைய சந்தேஷத்தால் வந்திருக்கேன். சுவாமி சௌக்கியமா இருக்க. வைதேகின்னு கூப்பிட்டாலாம். வைதேகின்னு ஏன் கூப்பிடணும்? விதேக தேசத்து ராஜா வைதேகர், அவர் தான் ஜனக மகாராஜா. அவருடைய பெண்கிறதுனால்தான் வைதேகின்னு பேரு. ஒரு பெண் எந்த பெண்ணா இருந்தாலும் தன் பர்த்தா சௌக்கியமா இருக்கான்னு தெரிஞ்சுட்டா அடுத்தாப்புல உடனே அப்பா சௌரியமா இருக்காளா பிறந்தாத்த சௌரியமா இருக்காளான்னு கேட்கணும் தோணுமோனோ. அவ சௌக்கியமா இருக்கான்னு காட்டுறதுக்காக தான் வைதேகி குஷலி ராமஹா. சுவாமி சௌக்கியமா இருக்காள், உங்களை குஷலம் விசாரிக்க சொன்னாள். யோ பிராஹ்மமஸ்திரம் வேதாம்ச்ச வேத வேத விதம்பரஹா சத்வம் தாசரதி ராமஹா தேவி கௌஷலம் அப்ரவீத். எந்த பிரபு பிரம்மாஸ்திரம் முதலிய சர்வாஸ்திரங்களையும் தனக்கு சுவாதீனமா வச்சிருக்காளோ, எந்த பிரபுவுக்கு தெரியாத வித்தை கிடைக்காதோ அப்பேற்பட்ட பிரபு, சர்வசாஸ்திர பாரங்கதனா இருக்கக்கூடிய பிரபு உங்களை குசலம் விசாரிக்க சொன்னாள். இதை கேட்ட உடனே மனசு அப்படியே புல்லரிச்சு போயிடுத்தான். உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவா, 100 வருஷங்கள் ஆனாலும் 1000 வருஷம் ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு உயிரோடு இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நன்மை ஏற்படும் சொல்லுவா. அது சத்தியம் நிரூபணம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் முன்னாடி உயிரிழக்கணும்னு நினைச்சுன்னு தூக்கு போட்டுக்கணும் போனேனே, உயிர் இழந்திருந்தா இந்த மாதிரி மங்களகரமான ராமன் சரித்திரத்தை உன் வாக்கால கேட்டிருக்க முடியுமா? கல்யாணீபதகாதேயம். அந்த ஸ்லோகமே பரம கல்யாணமா மங்களகரமா ஆரம்பிக்கிறது பாருங்க. கல்யாணீபதகாதேயம் லௌகிகி பிரதிபாதிமா ஏதி ஜீவந்தமானந்தஹ நரம் வருஷசதாதபி. நேற்றுக்கு சொன்னேன் வேற ஒரு கான்டெக்ட்ல, நம்ம தர்மம் தான் eternal message of hope கொடுக்கிறது. there is no man who is so fallen who cannot be redeemed அப்படின்னு சொன்னேன். இது பாருங்க, இது அது மாதிரி இன்னொரு வாக்கியம். எவ்வளவு துக்கம் வந்தாலும் அந்த துக்கத்துக்கு நிவர்த்தி உண்டு. எந்த துக்கம் தீராத துக்கம்ங்கிறது உலகத்துல கிடையவே கிடையாது. எந்த துக்கமா இருந்தாலும் எந்த சுகமா இருந்தாலும் ஆகமாபாயினஹா அனித்யாஹா தான் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. அது ஞான மார்க்கத்துல போறவனுக்கு அந்த வாக்கியம். கீதா வாக்கியம் வேதாந்த மார்க்கத்தில் போகக்கூடியவனுக்கு மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினக அனித்யாக தான் ஸ்திதிக்ஷஸ்வ பாரதா. வேதாந்த வாசிக்கிற பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவனுக்கு இந்த வாக்கியம் ஏதி ஜீவந்தமானந்தஹ நரம் வருஷ சதாதபி. உயிர் இருக்கிற மட்டும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நன்மை ஏற்படும். as long as there is life there is hope. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. அதாவது கஷ்டம் வரும்போது சில பேருக்கு ரொம்ப தலைக்கு மேல கஷ்டம் வந்துடுது.
கஷ்டம் வந்தா எவ்வளவு சாஸ்திரம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த சமயத்துல துக்கம் தாங்க முடியாமல் மனுஷ ஜீவன் தானே உயிரிழந்துட்டா தேவையிலேன்னு தோணுது. அந்த சமயத்துல போய் சுந்தரகாண்டம் படிச்சிருக்க முடியாது, ராமாயணம் கேட்டு இருக்க முடியாது. நன்னா உடம்பும் மனசு நன்னா இருக்கிற போது கேட்டு ஏற்கனவே உள்ள அந்த சம்ஸ்காரம் உள்ள தோன்றி இருந்தா பெரிய கஷ்டம் வரும்போது எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் உயிரிழக்கப்படாதுன்னு இந்த ஸ்லோகம் அப்படி நமக்கு ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லும். ஒரு ரொம்ப பெரியவா ஒருத்தர் இருந்தா, அவ யாருன்னு நான் சொல்றதுக்கு ஐ எம் நாட் அட் லிபர்ட்டி டு டைவல்ஜ் இட். ஆனா ரொம்ப பெரியவாவா, பெரிய பண்டிதா, சம்ஸ்கிருதம் எல்லாத்துலயுமே ரொம்ப பெரிய பண்டிதா, ராமாயண பாகவதம் நன்னா படிச்சிருக்கா. அவளுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். அந்த கஷ்டம் சொல்ல முடியாம தலைக்கு மேல போறபோது மனுஷ ஜீவன் தானே எத்தனை சாஸ்திரம் படிச்சிருந்தா என்ன, ஒரு நாளைக்கு தாங்க முடியாத ஒரு துக்கத்துல இந்த மெரினா பீச்சில் போய் சமுத்திரத்துல போய் சரீரத்தை விட்டுடலாம்னு நினைச்சுட்டு கிளம்பி வந்தேன். கிளம்பி வரும்போது என்ன ஹிந்து ஹை ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு. அந்த காலத்துல இங்க நிறைய பகவத்குணம் நடந்துட்டே இருக்கும். அவர் அந்த அந்த ஸ்கூல் வாசல் அந்த ரோட்ல போயிட்டு இருக்க, ஸ்கூல்ல யாரோ சுந்தரான சொல்லிட்டு இருக்கா. இந்த ஸ்லோகம் அந்த சமயத்துல ஏதி ஜீவந்தமானந்தா நரம் வருஷ சதாதபி. இவர் சுயமா ராமாயணத்தில் ஊர்னவர் இருக்கிறதுனால அவர் அர்த்தம் சொல்ல மட்டும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆர்வமா பகவான் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய மெசேஜ் போப் அப்படின்னு தோணி போயிடுத்து. அப்புறம் மெரினா பீச்சுக்கு போல திரும்பி கிரகத்துக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கஷ்டத்தான் நிவர்த்தி பண்ணி பகவான் ரொம்ப அனுகிரகம் பண்ணார். அப்புறமா அவரே எங்கிட்ட ஒரு நாளைக்கு பேசிட்டு இருக்கும்போது பல வருஷங்கள் முன்னாடி எங்கிட்ட சொல்லும்போது சொன்னேன், இந்த ஸ்லோகம் தான் என்னை காப்பாத்தித்து. ஏதி ஜீவந்தமானந்தா நரம் வருஷ சதாதபி. மகான்களுக்கெல்லாம் ரட்சியா இருந்திருக்குன்னா அவளுடைய பாதவழி போராமல் இருக்கக்கூடிய நாம நமக்கு ரட்சியா இருக்காது, அது சந்தேகம். ஏதி ஜீவந்தமானந்தா நரம் வருஷ சதாதபி. ராமாயணம் வரும் கதை பொழுதுபோக்குக்காக எழுதி வச்சவன் சொல்றவன் வாழ்க்கை என்னன்னு அனுபவிக்காதவன். ராமாயணத்தை பார்த்தா தெரியும் அது வெறும் கதையாது, அது இது மாதிரி ஒரு ஜீவ நாடினா அது ராமாயணம். இப்படி மங்களகரமான செய்தியை சொன்னியே அப்படி புடிச்சு போறாள். 2 அடி கிட்ட நெருங்கினாலாம். உடனே சந்தேகம் வந்து வீட்டுக்கு, நீ ராவணன்டா, அன்னைக்கு ஜனஸ்தானத்துல என்ன ஏமாத்தி மார்வேஷத்துல வந்து தூக்கின போனீங்க, அந்த ராவணன் தான் இப்ப மறுபடியும் வான ரூபம் வந்து தரிசனம் வந்திருக்கியா? சயேவாயம் ராவணஹா. அடுத்த க்ஷணம் சொல்ற, நீ ராவணனா இருக்க முடியாது, ராவணன் தன் ரூபத்தை மாத்திக்க முடியும், என் மனசுல ஏற்படக்கூடிய எண்ணத்தை அவனால மாற்ற முடியாது. ராவணனை பார்க்கிற போது அருவருப்பு வருது, உன்னை பார்க்கிற போது அந்த அருவருப்பு வரல. ஒரு குழந்தைய பார்க்கக்கூடிய தாயாருக்கு ஏற்படக்கூடிய வாஞ்சனா வருது, அதனால நீ ராவணனா இருக்க முடியாது. அதவானி ததெய்வம் நைததேவம் ஹி என்மயா பரிசங்கிதம் மனசோகி மம பிரீதிஹி உத்பன்னா தவ தர்சனாத். ஆமா, எனக்கு ராமனுடைய கதைனா ரொம்ப பிடிக்கும். பிரியாராம கதாகி மே குணான் ராமஸ்ய கதைய. ராமனுடைய குணத்தை மறுபடியும் சொல்லுன்னு கேட்டாலாம். ராம குணத்தை எத்தனை முறை கேட்டா என்ன? குணான் ராமஸ்ய கதைய. இது திருப்பி திருப்பி தனக்கு தெரிஞ்ச குணத்தையே கேட்டு இருக்க முடியுமா அப்படின்னா 21வது நூற்றாண்டுல முதற்கொண்டு அது சாத்தியம். மகான்களுடைய நிலையில அப்படிதான் இருக்க முடியும்னு திருநெல்வேலி பிரிவா எடுத்து காட்டினா. நான் அவள்கிட்ட ரொம்ப கடைசியில கொஞ்சம் சில வருஷங்கள் ரொம்ப உடம்பு அசக்தமா போன பொழுது யாராவது ஒருத்தர சரஸ்நாமம் படிச்சிருப்பா, இவா கேட்பா. பகவத்கீதை படிக்க சொல்லி இவா கேட்பா, பாகவதம் படிக்க சொல்லி இவா கேட்பா. அவளுக்கு தெரியாத பாகவதமா, அவளுக்கு தெரியாத கீதையா, தெரியாத சரஸ்நாமமா, எத்தனை ஆயிரக்கணக்கான ஆவர்த்தி. அது குழந்தை படிச்சா கூட நாராயணியத்தை முதல் முறை கேட்கிற மாதிரி அவ்வளவு ஸ்ரத்தையோட பூர்ணமான ஒரு கவனத்தோட கேட்பாள். அது சீதாதேவி தனக்கு தெரியாத ராமனுடைய குணமா ஆஞ்சநேயன் மூலமா கேட்கணும்னு குணான் ராமஸ்ய கதைய, ராமனுடைய குணங்களை சொல்லுன்னு கேட்டாள். உடனே வர்ஷிக்க ஆரம்பிச்சுட்டாள் ஆஞ்சநேயர். இது ஒன்னும் ராவணன் செய்ய முடியாத காரியமோ, ராமகுணத்தை ராவணனால கீர்த்தனம் பண்ண முடியாது. அதனால இது ராவணன் இல்லைங்கிறதுக்கு இது ஒரு பெரிய டெஸ்ட். இது ராவணன் இல்லையே நிரூபணம் பண்ணக்கூடிய ஒரு பிரமாணம். இது ஆதித்ய இவ தேஜஸ்வி தேஜஸ்வி லோககாந்தஸ்வசீயத ராஜா சர்வஸ்ய லோகஸ்ய தேவோ வைஷ்ணவனோ யதா விக்ரமேண உபபன்னஸ்ச யதா விஷ்ணுர் மகாயசாக. என் பிரபு ராமன் சூரியனை போல தேஜஸ்வி, சந்திரனை போல உலகத்துக்கு குளுமையை கொடுக்கக்கூடியவாள். லோககாந்தஸ்வசீயத, உலகத்துக்கு முழுக்க ராஜா. வைஷ்ணவன் குபேரனை போல ராஜன சர்வஸ்ய லோகஸ்ய யதா தேவோ வைஷ்ணவனோ யதா. விக்ரமத்துல விஷ்ணுவுக்கு துல்லியமா இருக்கக்கூடியவன். விக்ரமேண உபபன்னஸ்ச யதா விஷ்ணுர் மகாயசாஹ ரூபவான் சுபக ஸ்ரீமான் கந்தர்பைவ மூர்த்திமான். மன்மதனை போல திவ்ய ரூபம் கொண்டவாள். ஹிதத்தையே பேசுவாள், சத்தியத்தை பேசுவாள், மதுரமா பேசுவாள்.
சத்தியத்தை பேசுறவன் மதுரமா பேச முடியாது, மதுரமா பேசுறவன் சத்தியத்தை பேச முடியாது. ரெண்டும் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் காம்பினேஷன். அது சுவாமி ராமன் சேர்ந்தது திரேதாயுகத்துல சத்தியவாதி மதுரவாக்கு தேவோ வாச்சபதிர் யதா. கிருத்தயுகத்துல பிருகஸ்பதி இப்படி பேசுவாளாம், திரேதாயுகத்துல சுவாமி ராமன் இப்படி பேசுவார். இந்த ஸ்லோகம் சொல்ற போதுதான் என் குருநாதால் நினைச்சுப்பேன் தீட்சிர்வாள. அவ சத்தியமான வாக்கு மதுரமான வாக்கு, ஒருத்தர் மனசு வருத்தப்பட முடியாது ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது வாக்குல, சத்தியமான வாக்கு. அதனால்தான் அவ ஆசீர்வாதம் பண்ணி எத்தனை குடும்பங்கள் க்ஷேமமா இருக்கு. நீ க்ஷேமமா இருப்பேன்னு சொன்னா அந்த குழந்தைகள்லாம் க்ஷேமமா தான் இருக்கா, அது ஒண்ணும் வீணா போறது இல்லை. இது காரணம் என்னன்னா இந்த ராமனை சொல்லி 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 அந்த தபத்தை அப்படி ஏறிவிட்டு வாக்கில் அப்படி தபத்தை ஏறிவிடுத்து சத்தியவாதி மதுரவாக்கு தேவோ வாச்சபதிர் யதா. எந்த பகவானுடைய நிழலை பகவான் ஆசிரிக்க வேண்டாம், பகவானுடைய கையை ஆசிரிக்க வேண்டாம். அந்த கையால ஒரு நிழல் பக்கத்தில் விழுந்ததுன்னா அந்த நிழல் ஆசிரிச்சா வரும். பாகுச்சாயாம் அவஸ்தப்தா யத்யலோகோ மகாத்மனஹா. அப்பேற்பட்ட பிரபு பக்கத்தில் இருந்தா தான் கிட்டக்கு நெருங்க முடியாதுன்னு தெரிஞ்சுண்டு வஞ்சனையால ராமனையும் லட்சுமணையும் விலக்கி வச்சு ஆசிரமத்திலிருந்து யாரும் இல்லாமல் சூன்யமா இருக்கக்கூடிய ஆசிரமத்திலிருந்து உங்களை கபடமாக திருடி கொண்டு வந்தானே, அந்த கிருத்திரிமத்துக்கு என்ன பலன்னு கண்ணுக்கு நேர அனுபவிக்க போறான், நீங்க கண்ணால பார்க்க போறேன். அபகிருஷ்ய ஆசிரமபதாது மிருகரூபேண ராகவம் சூன்யே ஏனாபநீதாசி தஸ்ய த்ரக்ஷ்யசி யத்ஃபலம். அப்பேற்பட்ட பிரபு உங்களை விட்டு பிரிவு தாங்க முடியாமல் இருக்கக்கூடிய பிரபு உங்களை விசாரிக்க சொன்னாள், குசலம் விசாரிக்க சொன்னாள். த்வத்வியோகேன துக்கார்த்தஹ சத்வாம் கௌசலமப்ரவீத் லக்ஷ்மணஸ்ச மகாதேஜாஹ சுமித்ரானந்தவர்தனஹ அபிவாத்ய மகாபாஹு த்வாஹ்ச கௌசலமப்ரவீத். லக்ஷ்மணன் உங்களை நமஸ்காரம் பண்ண சொல்லி அபிவாதனம் பண்ண சொல்லி குசலம் விசாரிக்க சொன்னாள். அபிவாதனம் ஏன் சொல்லணும், அபிவாத்திய மகாபாகுன்னு இருக்கு. அபிவாதனங்கிறது ஸ்திரீகளுக்கு பண்ணப்படாது, அதுல ஒரே ஒரு விதிவிலக்கு, தாயாருக்கு மாத்திரம் நமஸ்காரம் பண்றது அபிவாதியம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. சுமித்திரைக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய லட்சுமணன் சுமித்ரானந்த வர்தனகால முன்பதம் போட்டார். சுமித்திரைக்கு எப்ப ஆனந்தம், அவள் சொல்படி லட்சுமணன் நடந்தால்தான் ஆனந்தம். சுமித்ரா என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காள், இனிமே ராமன் தான் உனக்கு பிதா, சீததான் தாயா, ராமன் தசரதம் வித்தி மான் வித்தி ஜனகாத்மஜான்னு சொல்லியிருக்கார். சுமித்ரா சொன்ன வார்த்தைய ஒரு க்ஷணகாலம் கூட லட்சுமணன் மறக்கல, உங்களை மன்னியா பார்க்கல, அம்மாவா பார்த்திருக்காள். அதனால்தான் அபிவாதனம் பண்ணி நமஸ்காரம் பண்ண சொன்னார். லட்சுமணனுடைய சாரித்திரத்தை நீங்க தான் சந்தேகப்பட்டே தவிர லட்சுமணன் மனசுல பாவம் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அபிவாத்ய மகாபாஹு த்வாஹ்ச கௌசலமப்ரவீத். உங்களை குசலம் விசாரிக்க சொன்னாள். இப்படி சொன்ன உடனே தாம் து ராம கதாம் ஸ்ருத்வா வைதேகி வானரர்ஷபாத் உவாச வசனம் சௌம்யம் இதம் மதுரஜாகிரா. இது உயிரை கொடுத்த சரித்திரம்னா இது. அப்பேற்பட்ட சரித்திரத்தை வைதேகி வானரர்ஷபாத் அப்படின்னா ஒரு வானர சிரேஷ்டரா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயன் சீதைக்கு தெரியாத ஒரு ராமன் கதையை புதுசா சொல்ல போறாரா? 25 வருஷம் பரம அந்யோன்யமான தாம்பத்தியத்தில் இருந்திருக்க அவளுக்கு தெரியாத விஷயத்தை ஆஞ்சநேயன் புதுசா சொல்ல போறாரா? 25 நாள் பழக்கம் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயன் சொல்ல போறாரா? அப்படின்னா ஆஞ்சநேயனுக்கு பழக்கம் ஜாஸ்தியா நமக்கு பழக்கம் ஜாஸ்தியான விஷயம் இல்லை. குழந்தை சொன்னாலும் கிளி சொன்னாலும் கேட்டுக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. சம்ஸ்கிருத்துல பாலாரபி சுகாரபின்னு சொல்லுவா. குழந்தைகள் கானம் பண்ண சரித்திரம் ராமாயணம், குசலவர்கள் கானம் பண்ணது. கிளி என்ற அர்த்தம் பொருந்தக்கூடிய சுகாச்சாரியால் சொன்னது பாகவதம். இந்த 2 கிரந்தங்களும் பக்தி மார்க்கத்துக்கு 2 நேத்திரத்தை போல. அவ திரும்பி திரும்பி சொல்ல 2 நேத்திரத்தை போல வித்தியாசமே கிடையாது. அதனால இந்த 2 கிரந்தங்களும் யாரு சொன்னாலும் ஏத்துக்க வேண்டியதுதான். அதாவது குழந்தை சொன்னாலும் கேட்கணும், குழந்தை சொன்னாலும் ராமாயணம் சொன்னா ஆர்வத்தோட. அப்படி சீதாதேவி கேட்டிருக்காளே, ஆஞ்சநேயன் வாக்கால கேட்டு பரம சந்தோஷப்பட்டு ராமன் உனக்கு என்ன மாதிரியும் லக்ஷ்மணுடைய பழக்கம் எப்படி கொதேரமேன சம்சர்கா கதஞ்சனாசி லக்ஷ்மணம் வானராணாம் நராணாச்ச கதமாசீத் சமாகமஹ. வானராளுக்கும் நராளுக்கும் என்னமா உங்க 2 பேருக்கும் சமாகமம் எப்படி ஏற்பட்டது? அது மாத்திரம் இல்ல, யானி ராமஸ்ய லிங்கானி லக்ஷ்மணஸ்ய ச வானரா தானி பூயஸ்தமாசக்ஷ்வ நமாம் சோகஸ்தமாபிஷேத். ராமனுடைய அடையாளங்கள் லக்ஷ்மணுடைய அடையாளங்களை மறுபடியும் சொல்லுன. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே, நீ சொல்லப்படாது. தானி பூயஸ்தமாசக்ஷ்வ, நீ சொல்ல சொல்ல துக்கம் மனசுல வந்து பிரவேசம் பண்ணாமல் இருக்கு. ஆஹா சக்ஷ்வ நமாம் சோகா ஆபிஷேத் தானி பூயஸ்தமாசக்ஷ்வ நமாம் சோகா சமாபிஷேத். கதமூரு கதம் பாஹு, அவனுடைய தொடை எப்படி இருக்கும், கை எப்படி இருக்குன்னு கேட்டார். ஆனா ஆஞ்சநேயன் பதில் சொல்ற போது கண்ணழக சொல்லி வர்ணிக்க போற. வாஸ்தவத்திலேயே ராமனை பார்த்துட்டு வந்திருக்காரா ராமதூதரா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆசிட் டெஸ்ட். இது
எந்த அவயவத்தை பத்தி கேட்டாலும் ராமனுடைய கண்ணை பார்த்தவா, ராமனை பார்த்தவா அந்த கண்ணனுக்கு தான் முதல்ல பேசுவாளாம். ஆஞ்சநேயன் பதில் சொல்ற போது ராம கமல பத்ராட்சா சர்வசத்வ மனோகரஹ ரூபதாட்சிண்ய சம்பன்னா பிரசூதோ ஜனகாத்மஜே. தாமரையை போல நேத்திர விலாசத்துடைய அம்மாயன் பிரபு, சிறந்த ரூபம், நல்ல உதாரமான சித்தம், தாட்சிண்யம். இது ரெண்டும் சொல்லிக் கொடுத்து வரக்கூடிய குணங்கள் இல்ல, பிறவி குணங்கள். ரூபங்கிறது நாம நினைச்சு ரூபத்தை மாத்திக்க முடியுமா? அது அப்பா மாட்டிலிருந்து ஜெனரிக்கலா ஏதோ ரூபம் வந்திருக்கு. ரூபதாட்சிண்ய சம்பன்னா, தாட்சிண்யம். அது உதாரமா இருக்கணும், விசாலமான மனசோட இருக்கணும், பெருந்தன்மையா இருக்கணும். உபதேசம் பண்ணதுனால வராது, ரத்தகதமா இருக்கணும். ரூபதாட்சிண்ய சம்பன்னா பிரசூதோ ஜனகாத்மஜே அர்ச்சிஷ்மானர்ச்சிதோ நித்யம் பிரம்மச்சர்ய விரதே ஸ்திதः சாதுனாம் உபகாரஜ்ஞः பிரச்சாரஜ்ஞஸ்ச கர்மணः. ஒரு ஸ்திரீ பர்த்தா விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சமயத்துல எந்த விஷயத்தை கேட்கணும்னு ஆர்வமா இருப்படோ அது யூகத்தால தெரிஞ்சுட்டு அந்த சூக்ஷ்மத்தை சொல்ற. உங்களை விட்டு பிரிஞ்சு என் பிரபு பிரம்மச்சரிய தர்மத்திலேருந்து ரவலேஷம் கூட வழுவாமல் இருக்க. சாதுனாம் உபகாரஜ்ஞः, சாதுக்கள் யாராவது எனக்கு சின்ன உபகாரம் பண்ணிவிட்டா கூட அது ஒரு நாளும் மறக்காமல் இருக்காள். உபகாரஜ்ஞः பிரச்சாரஜ்ஞஸ்ச கர்மணः. உங்களுக்காக 3 விதமான தாபங்கள் என் பிரபுவை போய் பாதிக்கிறது. ஒரு பக்கம் தூக்கமில்லாத தன்மை, ஒரு பக்கம் கவலை, ஒரு பக்கம் சோகம். எப்படி அக்னிஹோத்திர வேதியில் 3 விதமான அக்னிகள் சேர்ந்து எரியுமோ, கார்கபத்தியம் ஆகவனியம் தட்சிணாக்னின்னு 3 அக்னிகள் எரியுமோ, அந்த மாதிரி என் பிரபுடைய மனசுல 3 விதமான தாபங்கள் பத்தி எரிஞ்சிருக்கு. त्वत्कृतेदम् अनिद्राच शोकः चिन्तनच राघवम् तापयन्ति महात्मानम् अज्ञकारम् इवाग्नयः. இப்படி சொல்லி தான் யாரு, எப்படி தான் அஞ்சனாகர்ப சம்பூதனாக ஆஞ்சநேயனா இப்படி சொன்னாங்கிற விஷயத்தை கடைசியில் 35 சர்க்கத்தை கடைசியில் சொல்லிவிட்டு, இனிமேல் சந்தேகம் வேண்டாமா, என் பிரபு மகாத்மா உங்களை பார்க்க போறேன்னு தீர்க்க திருஷ்டியோடு தெரிஞ்சுட்டு இந்த அடையாளத்தை கொடுத்திருக்காள். பூஜஜேவ மகாதேஜா ஹனுமான் மாருதாத்மஜः அப்ரவீத் பிரஸ்ரிதும் வாக்கியம் சீதா பிரத்யஜகாரணாத் வானரோகம் மகாபாகே दूतो रामस्य धीमतः रामनामाङ्कितं चेदं पश्य देवी अङ्गुलीयकं प्रत्ययार्थं तमानीतं तेन दत्तं महात्मना समाश्वसिः भद्रं ते क्षीणदुःखफलाख्यसि गृहीत्वा प्रेक्षमाणा सा भर्तुः करविभूषणं भर्तारमिव सम्प्राप्ता जानकी मुदिता भवत् चारु तत्वदनं तस्याः ताम्रशुक्लायते क्षणम् अशोभत विशालाक्ष्याः रघुमुक्त इवोडुराट् ततस्ता क्रीमती बाला भर्तृसन्देशहर्षिता परितुष्टा प्रियं कृत्वा प्रशशंस महाकपिं विक्रान्तस्त्वं समर्थस्त्वं प्राज्ञस्त्वं वानरोत्तमा येनेदं राक्षसपदं त्वयैकेन प्रदर्शितं. மகாத்மாவா இருக்கக்கூடிய பிரபு இந்த அடையாளத்தை கொடுத்திருக்காள். பாருங்கோமான்னு காட்டினாளாம். மீட்டு முறை வேண்டுவன வில்லையனமே பேர் தீட்டியது தீட்டறிய செய்கையது செவ்வேகே நீட்டிதன நேர்ந்தன நெடிய கையால் காட்டினன் ஓர் ஆழி அது வாழ்நுதலி கண்டாள். காட்டினாளாம். ஏன் காட்டினாள், ஏன் சீதை தானா பெற்றுக்கொண்டாள்ங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லுவா. முக்கியமான காரணம் என்னன்னாக்க, ஜெகன்மாதாவள் உலகத்துக்கு முழுக்க சர்வ ஐஸ்வர்யத்தையும் வாரி விதரணம் பண்ணக்கூடியவள். அவ வாங்கினானா அவ கை கீழே இருக்கும், கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயன் கை மேல இருக்கும். அது பொருத்தம் இல்லை. அதனால அவளாதான் பெற்றுக்கொள்ளணும். அவளுக்கு ஆஞ்சநேயன் கொடுக்கப்படாது, காட்டி அவளா பெற்றுக்கொள்ளணும். அதனால அவ கை கீழே இறங்கி இருக்கக்கூடாதுங்கிறதுனால்தான் காட்டினா. ஜெகன்மாதா தானாகவே கிரகித்வா தானா எடுத்துக்கொண்ட இந்த பிரின்சிபலை பெரியவாள்லாம் சொல்லுவா. வேத வித்துகளுக்கு சன்மானம் பண்ற போதெல்லாம் அப்படி தாம்பாளத்தை தாம்பூலத்தோடு வச்சு காட்டணும். அவ தான் எடுத்துக்கணுமே தவிர கையில் கொடு, ஏன்னா அவ கை கீழே இறங்கப்படாது. இதை தன் வாழ்நாள் முழுக்க கடைபிடிச்சுவா திருப்பிடிக்கன் பெரியவா. அவள்கிட்ட பல பக்தர்கள் போவா. யாரு போனாலும் நாராயணி ஒரு ரசகம் சொல்லுவா. பிரசாதம் கல்கண்டோ பழம் வேண்டாம், அந்த பழத்தை குருவாயூரப்பன் நைவேத்தியம் பண்ணி கொடுக்குற போது அங்கே ஏதாவது ஒரு பித்தளையோ இல்லை பிளாஸ்டிக்லையோ தாம்பாளம் ஏதாவது இருக்கும், அதில் வச்சு எடுத்துங்கன்னு சொல்லுவாள். இதுவரை அவள் கையில் தூக்கி கொடுத்தாலும் கிடையாது, எடுத்துங்கன்னு தான் காட்டுவா. ஏன்னா ஆஞ்சநேய சுவாமி காட்டிருக்காரு அந்த மார்க்கத்தை. தேன தத்தம் மகாத்மா
மகாத்மான்னு யாரை சொல்ல முடியும்? எவர் ஒருவர் நினைச்சதை பேசுவதை நடத்தி காட்டுறாரோ அவர்தான் மகாத்மா. என் பிரபு ராமன் நினைச்சார், நான் தான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சார், அப்படியே சொன்னார், சொன்னபடி பதிச்சு கொடுத்து. அது மாத்திரம் இல்ல, உங்களை போல உத்தமிய பத்னியை அடைஞ்சவர் மகாத்மாவா இல்லாமல் வேற எப்படி இருக்க முடியும்? எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கிற போது அவள் வேலையும் விட்டு என்ன மாத்திரம் தேர்ந்தெடுத்து உங்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாரே, அவரை மகாத்மான்னு சொல்ல வேண்டாமா? தேனதத்தம் மகாத்மனா சமாஸ்வசிகி. இனிமே விசிராந்தியா நிம்மதியா இருங்கோமா? பத்ரம் தே, உங்களுக்கு மங்களம் ஏற்படும். அதாவது சீதையை விவாகம் பண்ணிட்டா உனக்கு மங்களம் ஏற்படும். ஜனக மகாராஜா அந்த விவாக காலத்தை சொன்னாள், இயம் சீதா மமசுதா சகதர்ம சரிதவா பிரதீட்சைனா பத்ரம் தே அப்படின்னு சொன்னாள். சீதையை விவாகம் பண்ணிட்டாலே ராமனுக்கு பத்திரம் ஏற்படும்னா சீதைக்கு பத்திரம் ஏற்படாம இருக்க முடியுமோ? அது ஆஞ்சநேயன் வாக்கால பத்ரம் தே சமாஸ்வசிகி பத்ரம் தே. பத்ரம்னா மங்களம்னு அர்த்தம். மங்களம்னா என்ன? பரமமங்களமா இருக்கக்கூடியது பகவத் ஸ்வரூபம் தான் பரமமங்களம். நம பரமமங்களா, நம பரம கல்யாணா, நம பரமமங்களா, வாசுதேவாக சாந்தாய யதூனாம் பதையே நமகான்னு நலகோபுரன் மணிகிரீவன் 2 பேரும் பகவான் ஸ்தோத்திரம் பண்ற போது பரமமங்களான்னு சொன்னா மங்களானாஞ்ச மங்களம்னு சஹஸ்ரநாமத்தில் சொல்லப்படுது பகவத் ஸ்வரூபம் தான். நீங்க பகவத் ஸ்வரூபத்தோட சேர போறேங்கிறதுதான் பத்ரம் தே. பத்ரம்னா மங்களம். அம்மா நீங்க இனிமே கவலைப்படப்படாது, சமாஸ்வசிகி. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னாக்க, தூதனா வந்தார் ஆஞ்சநேயர், நீங்க ராமனோட சேர போறேன்னு சொன்னா மங்களம் ஏற்பட போது சாதாரணமா நாம உலக ரீதியா புரிஞ்சிருக்க கொடுத்து, ஆஞ்சநேயன் ஆச்சாரியர். சீதை என்ற ஜீவனுக்கு ஒரு ஆச்சாரியன் என்ன சொல்ல முடியும்? இதை விட ஒரு பெரிய அனுகிரகத்தை செய்ய முடியாது. பகவான் போய் சேர போறேன்னு ஒரு ஆச்சாரியன் வாக்கால் அனுகிரகம் பண்ணிவிட்டார்னா அதை விட ஒரு பெரிய அனுகிரகம், ஒரு மங்களம் வேற ஒன்று இருக்க முடியாது. சமாஸ்வசிகி பத்ரம் தே க்ஷீணதுக்க பலாக்கியதி. இப்படி காட்டின உடனே தானாகவே பெற்றுக்கொண்டார். அதை பார்த்துட்டே இருந்த உடனே ராமனையே எதிர்த்தாப்புல பார்க்கிற மாதிரி ஒரு பாவம் தெரிஞ்சு விட்டாள். கிரகித்வா பிரேக்ஷமானசா பர்த்தூகர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவதி. பர்த்தாரமிவ சம்பிராப்தானா ஒரு பெண்ணுக்கு விவாக தினத்தை போல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் வேற ஒரு நாள் கிடையாது. அந்த விவாக தினத்தன்று ஏற்பட்ட ஆனந்தத்தை விட 1600 பங்குக்கு மேல அதிகமான ஆனந்தத்தை இன்னைக்கு அங்குலியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சமயத்தில் சீதை அடைஞ்சாள்னு சம்பு ராமாயணத்துல காளிதாசனுடைய வாக்கு. சௌக்கியாவகஸ்ய பவனாத்மஜனீயமான ராமாங்குலீயக விலோகனவாசரஸ்ய சத்யம் கலாம் சததமீம் புவினைவ பேஜே பாணிகிரகோத்சவ தினம் ஜனகாத்மஜாயாக. ஒரு ஸ்லோகத்தை காளிதாசன் சொன்னதை ஒரு அக்ஷரத்துல வால்மீகி காட்டுவிட்டார். பூர்வம் விவாகதினே பிராப்தா இதானீமேவ சம்பிராப்தா பர்த்தாரமிவ சம்பிராப்தா யானகி முதிதா பவதி. யாக்ஞவல்க மகர்ஷி விவாக காலத்துல ஒரு அனுகிரகத்தோடு கொடுத்திருக்காரு இந்த மோதிரத்தை. எந்த நபரை நினைச்சுன்னு இந்த மோதிரத்தை பார்க்கிறாளோ அவ ரூபம் அந்த மோதிரத்துல தெரியும். ராமனையே நினைச்சுட்டே இருக்கிறதுனால பர்த்தாரமிவ சம்பிராப்தா. அது மாத்திரம் இல்ல, சம்பிரதாயமா பெரியவாழ்லாம் கர்ண பரம்பரையா ஒரு கதை சொல்லுவா. சுவாமியும் சீதையும் அயோத்தியில் இருந்த காலம் பகல் பொழுதுலாம் ராஜாங்க விவகாரத்தை கவனிச்சுட்டு சாயங்காலம் அந்த புறத்துக்கு திரும்பி வருவாள் சுவாமி. அப்படி சுவாமி வரும்போது வரவேற்பதற்கு தயாரா இருப்பாள் சீதை. ஒரு நாளைக்கு ஏதோ காரியத்தை மௌனமா இருந்துவிட்டாள். சுவாமி வந்ததை கவனிக்கல. வேணும்னு தன்னிடத்துல பராமுகமா இருக்காள் சீதைன்னு நினைச்சுட்டு சுவாமி என்ன பண்ணாளா, நீ என்ன ரொம்ப வசத்தையும் நினைச்சுட்டு இருக்கியோ சீதை, நான் மாத்திரம் வந்து வில்ல முறிச்சு உனக்கு ஒரு வாழ்வு கொடுக்கலன்னா உன் கதி என்ன இருக்கும் தெரியுமா நினைச்சு பார்த்தியான்னு கேட்டாலாம். நானும் எங்க அப்பாவோ கூப்பிடலையே, நீங்களாவே மித்திரா நகரத்துக்கு வந்து எழுதி விட்டாள் சீதை. என் பெருமை தெரியாம பேசாத, எங்க அப்பா புத்திரகாமேஷ்டி பண்ணி எங்க மாதாவுடைய கர்ப்பத்துல 12 மாசம் கர்ப்பவாசம் இருந்து அப்படி பிறந்தவன்னா என் பெருமை தெரியாம பேசாதேனாலாம். வெளியில போய் சொல்லாதுங்கோனா சீதை. 10 மாசம் கர்ப்பவாசமே ரொம்ப சிரமங்கிறா, உங்களுக்கு உபரியா எக்ஸ்ட்ராவாவே 2 மாசம் கர்ப்பவாசம் வெளியில போய் சொல்லாதப்போ எல்லாரும் சிரிக்க போறான்னு விட்ட. உனக்கு அம்மா கிடையாதோனும், அதனால அந்த அம்மாவை பத்தி மாதிரி கர்ப்பவாசத்தை பத்தி உனக்கு புரியாதுன்னு விட்டாள் சுவாமி. எனக்கு அம்மா கிடையாதுன்னா உங்களுக்கு மாமியார் கிடையாதுன்னு விட்டாள் சீதை. வாஸ்தவம் தானே, இதுக்கு ஒன்றும் பதிலே சொல்ல முடியாத. டக்குன்னு பேச்சுவார்த்தை நின்று போயிடுத்து. தம்பதிகளுக்குள்ள பேச்சுவார்த்தை நின்று போயிடுத்து. ஒரே கிரகத்துல ஒரு 4 சிவருக்குள்ள இருக்கக்கூடிய தம்பதிகள், இளம் தம்பதிகள் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு சிவத்தை பார்த்துட்டு எத்தனை நாளைக்கு பேசாம இருக்க முடியும்? 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. பேசணும்னு 2 பேருக்கு என்ன உள்ளூர. நாம போய் முதல்ல பேசுவாங்க, அவதான் முதல்ல பேசட்டுமே சுவாமி இருக்க. சுவாமி தானே இந்த ரொம்ப ஆரம்பிச்சா, அவரே பேசட்டுமே அப்படின்னு சீதை காத்துட்டு இருக்கா. இது பிரணய கலகம், ஊழல்னு சொல்றது தமிழ்ல. இந்த பிரணய கலகம் இல்லாத தாம்பத்தியமே கிடையாது.
ஆனா பிரணயம் இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப விபரீதமான அர்த்தத்தை கொடுத்துடும். பிரணயம்னா பிரியம் அர்த்தம். அந்த பிரணய கலகத்துடைய முடிவில் இன்னும் பிரியம் அதிகமாகணும் தம்பதிகளுக்குள்ள. சீதா தேவி சுவாமி பேசட்டுமே இருக்கா, சுவாமி சீதை பேசட்டுமே இருக்கா, இப்படியே விடப்படாது. திஸ் இம்பாசியம் மஸ்ட் பி எண்டட். அதுக்காக சுவாமி என்ன பண்ண, ஒரு நாள் காத்தால இருக்கும்போது வேட்டாத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஷீரா வந்த மோதிரம் அது மெத்தைக்கு அடியில ஒழிச்சு வச்சுட்டு தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி, ஆனா சீதை காலத்தில் விழும்படியா. நாடகங்கள்ல சம்ஸ்கிருதத்துல நேபத்யே அப்படின்னு போட்டிருப்பா, இங்கிலீஷ்ல அசைடுன்னு சொல்றது. அசைடுங்கிறது இட்ஸ் a remark which is not addressed to anybody in particular but which is meant for somebody in particular. அதுக்குதான் அசைடுன்னு அந்த ரிமார்க்கு பேரு. யாரோ if it is not meant for somebody you need not articulate it. அது மனசுக்குள்ளேயே இருக்கலாமே. வாயத்திலிருந்து எப்ப சொல்றியோ யாரோ ஒருத்தர் காதுல விழணுங்கிறதுக்காக தானே சொல்றேன். ஆனா கேட்டா நான் உன்னை பார்த்து சொல்லலன்னு சொல்லுவோம், இங்கிலீஷ் வந்து பார்த்து சொன்னேன் அப்படிமா. அசைடுங்கிறது டைரக்டா ஒருத்தரை பார்த்து சொல்லப்படாது. அதனாலதான் அசைடுன்னு அதனாலதான் பேர் அதுக்கு அசைடுன்னு. because it is not directly addressed to an individual, it is known as an aside. அந்த மாதிரி சுவாமி தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி ஏதோ பர்த்தாட்டு கோபம் பத்தினால பேசுறேங்கிறதுக்காக இவ அப்பா போட்ட மோதிரத்தை சுருட்டின்னு போக வேண்டாம் அப்படின்னு நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி வச்சா. சீதைக்கு நறுக்குன்னு தைச்சது. வாஸ்தவம் 10 நாளா பேசல, அதுக்காக நான் திருடியா போயிடுவேனா, இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி போயிடுவேனா, மோதிரத்தை சுருட்டின்னு போயிடுவேனா, அவர் எங்கேயாவது மிஸ்பிளேஸ் பண்ணிருப்பார், தேடி கொடுத்தா சரியா போயிடும், அனாவசியமா என்ன பழி சொல்றாருன்னு சொல்லி அந்த அந்தப்புறம் முழுக்க தேட ஆரம்பிச்சாள் சீதை. யதார்த்தமா கிடைக்கணும் தேடுறாள் சீதை. சுவாமியும் தேடுற மாதிரி பாவனை பண்ற, என்ன ஒளிச்சு வச்சவரே இவர் தானே, தேடுற மாதிரி பாசாங்கம் பண்ற போது சீதை மெத்தை எடுத்து முதல் நாள் அடியில மோதிரம் இருந்தது, இங்க மோதிரம் இருக்கே, அனாவசியமா என்ன பழி சொன்ன சீதை, நீ முதல்ல பேசிட்டீங்க நாளாம் சுவாமி. அன்னைக்கு எப்படி இந்த மோதிரம் தம்பதிகளை பிரணயகத்துடைய பூர்த்திகள் சேர்த்து வச்சதோ அந்த மாதிரி மறுபடியும் இன்னைக்கு ராமன் அடைஞ்ச மாதிரி ஒரு பாவத்தை அடைஞ்சு பர்த்தாரமி வசம் பிராப்தா ஜானகி முதிதா பவது சாரு தத்வதனம் தஸ்யாஹ தாம்ர சுக்லாயதே க்ஷணம் அசோபத விஷாலாக்ஷ்யாஹ ரகுமுக்தைவோடுராட். இந்த ஆனந்தம் எப்படி இருந்ததுங்கிறத ஒரு 3 திருஷ்டாந்தங்கள் கொடுத்தார் கம்பர். இறந்தவர் பிறந்த பயன் எய்தினர் கொலன்கோ. இது ரொம்ப உயர்ந்த திருஷ்டாந்தம். உயிர் இழக்கக்கூடிய தருணத்துக்குள்ள பிறந்த பயனை ஒருத்தன் அடைஞ்சு விட்டான்னா இப்படி சந்தோஷப்படுவனும். பிறந்த பயன் என்ன, மறுபடியும் பிறக்காமல் இருக்கிறதான் பிறந்த பயன். மகாபெரிவா சம்ஸ்கிருதத்தில் பண்ண ஒரு உபன்யாசத்தை அவளுடைய சென்டனரி இயர்ல கேசட்டை வெளியிடுத்தா. அதுல ஜென்மன பலம், ஜென்மனா கிம் பலம், ஜென்மன பலம் ஜென்ம ராகித்யமேவா, ரொம்ப குழந்தைக்கு புரிகிற மாதிரி சம்ஸ்கிருதத்தை சொல்லிருக்கா பெரியவா. இந்த ஆரம்ப வார்த்தைகள் அவருடைய அருள் வாக்குல இதான் ஆரம்பம். ஜென்மாவுடைய பலனே ஜென்மா வராம பண்ணிக்கிறதுக்காக தான் ஜென்மா. அப்படி ஒரு லாபத்தை உயிரிழக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இனிமே ஜென்மா வராது, ஞானம் வந்து விட்டாதான் மறுபடியும் ஜென்மா வராது. ஞானம் வந்து விட்டுங்கிற ஒரு அனுபூத்தி அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா எப்படி சந்தோஷப்படுவனோ. இறந்தவர் பிறந்த பயன் எய்தினர் கொலன்கோ. இது யாராவது ஒரு சிலருக்கு ஞானம் வந்த மகான்களுக்கு தானே புரியும் இது. அதனால இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து மறந்தனர் மறுபடியும் ஒருத்தர் முக்கியமான ஒரு சரத்துல பேசிட்டு இருக்கிற போது முக்கியமான ஒரு ஸ்லோகம் ஏதோ ஒன்றும் ஞாபகம் வரலன்னா எவ்வளவு தவிச்சு போயிடுவார் அந்த பண்டிதர். அப்படி மறக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் மறுபடியும் ஞாபகம் வந்துவிட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவார். நல்லபடி இன்னைக்கு என்னுடைய பேரையும் என்னுடைய இத்தனை நாளா இருக்கக்கூடிய நல்ல பேரை காப்பாற்றி கொடுத்த குருவா இருப்பான்னு எவ்வளவு சந்தோஷப்படுவார். இறந்தவர் பிறந்த பயன் எய்தினர் கொலன்கோ மறந்தவர் அறிந்து உணர்வு வந்தனர் கொலன்கோ. துறந்த உயிர் வந்து இடை தொடர்ந்தது கொலன்கோ. இந்த மறந்தவர் அறிந்து உணர்வு வந்தனர் கூட வித்வான்களா இருக்கிறவர்களுக்கு தான் இது புரியும். அதனால பாமரர்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும். 3வது திருஷ்டாந்தம் சொன்னேன். பல்ஸ் ரொம்ப வீக்கா போயிடுத்து, டாக்டர் பிடிச்சு பார்த்துட்டு இனிமே நான் ஒன்றும் சொல்ல முடியாது, 1 மணி நேரத்துக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது, சொல்லி அனுப்புற வாழ்க்கை சொல்லி அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு விட்டாள். சொல்லுவரே தவிர 1 மணி நேரத்துக்கு மேல நான் சொல்ல முடியாது, நீங்க ஒண்ணும் பண்ணாம உட்காந்து எல்லாரும் சஸ்நாம ஜபம் பண்ணுவோம்னு சொல்ல மாட்டேன். unless he happens to be a great devotee also. அந்த டாக்டரும் பெரிய ஒரு பக்தரா இருந்தால் ஒழிய நீங்க சஸ்நாம சொல்லுங்க ராமநாமா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். சொல்லி அனுப்புறவாளுக்கு சொல்லி அனுப்புவோம். யாருக்கு சொல்லி அனுப்புறது? இனிமே சொல்லி அனுப்புறது ஒரே பகவன் நாமா தான் சொல்லணும், வேற ஒன்னும் பகவான் அதாவது பகவன் நாமா சொல்லி இவனை அனுப்பணும், இந்த லோகத்திலிருந்து அனுப்பணும். பகவன் நாமா சொல்லி இவன் அனுப்பணும், வேற ஒருத்தருக்கு சொல்லி அனுப்ப பிரயோஜனம் இல்ல. பகவன் நாமா சொல்லி இவன் அனுப்பினா மறுபடியும் திரும்பி இந்த உலகத்துக்கு வராதபடி சுவாமி ரட்சிக்கணும்.
அப்படி உயிர் இழக்கக்கூடிய தருணத்தில் பல்ஸ் ரொம்ப வீக்காக எடுத்து ஏதோ ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுத்து அவர் அப்படி பிரயத்னம் எல்லாம் பண்ணி டக்குன்னு பல்ஸ் மறுபடியும் பிடிச்சு கொடுத்து அவனுக்கு ஆயுசை கட்டியா போட்டிருக்கார் சுவாமி. அவரை இனிமே வாத்தியார் சொல்லி அனுப்பணுமே, அது குளிக மரத்துக்குள்ள எடுத்தாகணுமே, அந்த அளவுக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இவர் ஏந்து உட்காந்து காஃபி கொண்டான்னு கேட்கிறார். துறந்த உயிர் வந்து இடை தொடர்ந்தது கொலங்கோ. துறந்த உயிர் வந்து இடை தொடர்ந்தது. போன உயிர் திரும்பி வந்துட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ அப்படி சந்தோஷப்பட்டாலாம் சீதாதேவி. பர்த்தாரமி வசும் பிராப்தா ஜானகி முதிதா பவத் சாரு தத்வதனம் தஸ்யாஹ தாம்ர சுக்லாயதே க்ஷணம் அசோபத விஷாலாக்ஷ்யாஹ ராகுமுக்த இவோடுராட். ராகுவால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்திரன் அந்த கிரகணம் விட்ட உடனே ராகுடைய பாத நிவர்த்தியான உடனே சந்திரன் தன்னுடைய இயற்கையான பிரகாசத்தோடு எப்படி பிரகாசிப்பதோ அந்த மாதிரி சீதையுடைய முகமானது பிரகாசிச்சு ஆஞ்சநேயன 3 விருதுகள் கொடுத்து கொண்டாடினாள். விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராக்யஸ்துவம் நரோத்தமா. நீ விக்ராந்தம், நீ சமர்த்தன், நீ பிராக்யன். சில பேர்கிட்ட புத்தி பலம் இருக்கும், சரீர பலம் இருக்காது. சில பேர்கிட்ட ரெண்டும் இருக்கும், ஆனா எந்த காலத்துல என்ன பேசணுங்கிற அந்த விவேகம் இல்லாமல் இருக்கும். 3 சேர்ந்து உங்கள்கிட்ட இருக்கு. விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராக்யஸ்துவம் நரோத்தமா. ஏனேதம் ராட்சசபதம் துவயா ஏகேன பிரதர்ஷிதம். ராட்சசாளுடைய ராஜ்யத்துல சைன்யத்திற்கு வந்தா கூட உள்ள நுழைய முடியாது. நீ ஒருவனா வந்துட்டியே. துவயா ஏகேன பிரதர்ஷிதம். நீ ஒருவனா வந்தேன்னு ஒரு சுவாரஸ்யம். ஏகேனா நீ ஒத்தந்தான் வர முடியும், வேற யாரும் வர முடியாது. துவயா ஏகேன பிரதர்ஷிதம். இந்த சீதைக்கு அங்குலியத்தை ஆஞ்சநேய சுவாமி கொடுத்தாள், அதை பெற்றுக்கொண்டாள் சீதைனா என்ன தாற்பயம்? ஆஞ்சநேயன் ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னோம். ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு அனுகிரகம் பண்ணி கொடுக்கக்கூடியது வெறும் மோதிரமா இருக்குமா? கேதுரு சாஸ்திரா தன்னுடைய புஸ்தகத்துல ரொம்ப அபூர்வமா அர்த்தத்தை எழுதியிருக்கார். அதாவது மோதிரம்னு சொன்னா அது விரலுக்கு தான் பூஷணம், அங்குலி பூஷணம்னா அது. ஆனா இவர் என்ன சொல்றாரு? பர்த்துஹு கர விபூஷணம். கரம்னா கை, தோடா போட்டா இத பிரேஸ்லெட் போட்டா அது கைக்கு பூஷணம்னு சொன்னா நியாயம். மோதிரத்தை போய் பர்த்து கர விபூஷணம்னு சொன்னாரு. மோதிரத்தை கைலியா போட்டுக்கிறது, விரல்னா போட்டுக்கணும். அதாவது பர்த்தா யாரு? சாட்சாத் பரமாத்மா ராமன். அவருடைய கை பர்த்துக்கரகான்னு சொன்னா விராட் ஸ்வரூபியான பரமாத்மாவுடைய கையிலிருந்து க்ஷத்ரியாள் ராஜாக்கள் தான் ஏற்பட்டார்கள்னு புரிசுத்தம் சொல்றது. பாகுராஜன்ய கிருதா. அதனால பர்த்துக்கரகான்னு சொன்னா க்ஷத்ரியாள்னு அர்த்தம். அந்த க்ஷத்ரியாளுக்கு எது பூஷணமோ அதான் பர்த்துக்கர விபூஷணம். சாவித்ரி துத்விஜானாங்கி விபூஷணம் இதீரிதம். பஞ்சாட்சரி பிராமணானாம் க்ஷத்ரியானாம் ததேவச்ச அஷ்டாட்சரி விஷாஞ்சைவ பகவன் நாம கீர்த்தனம் என்ற சாஸ்திரத்தால அஷ்டாட்சரி மகாமந்திரம் தான் க்ஷத்ரியாளுக்கு பூஷணம்னு சொல்லியிருக்க. அதனால அஷ்டாட்சரி மகாமந்திரத்தை ஆச்சாரியனா இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி சீதை என்ற ஜீவனுக்கு உபதேசிச்சார். அது அப்படியே தானே அந்த மந்திரத்தை கிரகிச்சு மந்திரத்தை எவ்வளவு தீவிரமா ஒருத்தன் ஜபம் பண்றானோ அதுக்கு தகுந்தாப்புல பலம். இன்டென்சிட்டி எக்ஸ்டென்சிவா செய்யறது, இத்தனை லட்சம் பண்றது, இத்தனை கோடி பண்றது எக்ஸ்டென்சிவா செய்யறதை விட இன்டென்சிட்டி ஆஃப் கான்சென்ட்ரேஷன் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இன்டென்சிட்டி ரொம்ப தீவிரமா இருந்ததுனால உடனே கைக்கு மேல மந்திர சித்தி. புரஸ்சரணம்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். சாதாரணமா ஒரு மந்திரத்துல எத்தனை அக்ஷரங்கள் இருக்கோ அத்தனை லட்சம் ஆவர்த்தி ஜபம் பண்ணும். காயத்ரினா 24 அக்ஷரமும் 24 லட்சம் ஜபம். அதில் தசாம்சம் ஹோமம், தசாம்சம் தர்ப்பணம், அப்புறம் தசாம்சம் பிராமண போஜனம். இப்படி எல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லிருக்கா. ஏதோ இருக்கட்டும், நாம் எங்க பண்ண போறோம்? 24 காயத்ரியே பண்ணது இல்ல. 24 லட்சம் எங்க நினைச்சு பார்க்க முடியாது. 24 லட்சங்கிறது பெரிய விஷயம் இல்ல. 8 வருஷத்துல முடிஞ்சு போயிடும். தனா சரஸ்ராவட்டி பண்ணா 8 வருஷத்துல முடிஞ்சு போயிடுது. அதாவது பெரியவாழ்லாம் சுலபமா புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லிருக்கா. நாம கோட்டை விட்டு இருக்கோம், ஆயுஷ் காலத்தபடி கோட்டை விட்டு இருக்கோம். எதுவும் செய்யாம புண்ணியத்தை சம்பாதிக்காமல் மகானுடைய சங்கமம் இல்லாமல் பகவானுடைய ஸ்மரணம் இல்லாம ஏதோ கோட்டை விட்டு இருக்கோம். இந்த காயத்ரி 24 லட்சம் இருக்குன்னா 24 லட்சம். அப்புறம் அதுல தசாம்சம் ஹோமம் இப்படி எல்லாம் சொல்லியிருக்க. அது புரஸ்சரணம்னா புறகானா முன்னாடி அந்த தேவதை, அந்த மந்திரத்தால உபாசியமா இருக்கக்கூடிய தேவதை கண்ணுக்கு முன்னாடி சஞ்சாரம் பண்ணும்படியான அளவுக்கு ஜபம் பண்ணுறதுன்னு அர்த்தம். புரஸ்சரணம்னாக்க சாட்சாத்கரிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த மகாமந்திரத்தை அஷ்டாட்சரி மகாமந்திரத்தை சீதை பெற்றுக்கொண்ட ரொம்ப தீவிரமா அதை உபாசிச்சதுனால ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அதே பலன் கிடைச்சு கொடுத்து, அதே பலன் ஏற்பட்டு எழுத்தாப்புல கண்ணுக்கு நேரம் சாட்சாத்காரம். அஷ்டாட்சரி மகாமந்திரத்துக்கு யாரு? தேவதை நாராயணன்.
அந்த நாராயணன் ராமரூபத்துல இவ ஆராதிச்சிருக்கா. அதனால ராமனே கண்ணுக்கு நேரம் எதிர்த்தாப்புல வந்த மாதிரி பர்த்தாரமி வசம் பிராப்தா ஜானகி முதிதா பவது. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் சொல்லணும். நவாகத்தை இப்படியெல்லாம் நான் விஸ்தாரமா சொல்லிட்டு இருக்கப்படாது, வாஸ்தவம் தான். இன்னும் 2 கால உபன்யாசம் தான் பாக்கி இருக்கு. நான் 36 சர்க்கத்திலேயே இருக்கேன் சுந்தரகாண்டத்துல. இருந்தாலும் மனசுல சொல்லிட்டே இருக்கிறது ஒரு விஷயம் தோணித்து. புதுசா ஒரு விஷயம் தோன்ற போது அது சொல்லலைன்னா அது அப்புறம் ராத்திரி தூக்கம் வராது. சொல்லாம விட்டுட்டோமே அப்படின்னு தூக்கம் வராது. அது பகவான் தான் பிரேரணை கொடுக்குற. புதுசா இது மட்டும் தோணாத ஒரு விஷயம் தோணித்துன்னா பகவானுடைய பிரேரணை தான் அது. தோணுன விஷயம் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தோணினாலே பகவானுடைய பிரேரணை. புதுசா தோணினாக்க பகவானுடைய பிரேரணைங்கிறது சந்தேகமே கிடையாது. பிரணய கலகத்தை பத்தி சொன்னேன் தம்பதிகளுக்குள்ள. உடனே இங்க பெரும்பாலும் எல்லாரும் குடும்பிகளா இருக்கிறதுனால அவ வாழ்க்கையில ஏற்பட்ட பிரணய கலகத்தை நினைச்சுன்னு நம்ம லௌகிகமான லெவல்ல நினைச்சுன்னு இருந்துடக்கூடாது. எல்லா குடும்பங்கள்லயும் எல்லா தம்பதிகளுக்குள்ள பிரணய கலகம் ஏற்பட்டு சரியா இருக்கு. அதெல்லாம் சகஜம் தான் குடும்பங்கள்ல. பகவானுக்கும் சீதாதேவிக்கும் ஏற்படுறது உடனே நினைச்சிட்டு நம்ம லெவலுக்கு உடனே நினைச்சுன்னு கம்பேர் பண்ணிட்டு இருந்துடக்கூடாது. பிரணய கலகம்னா ஜீவன் சீதை, பரமாத்மா ராமன். ஜீவன் பகவான பஜனம் பண்ற பொழுது சில சமயத்துல இவனுக்கு நினைச்ச மாதிரி ஒரு ஆத்மலாபம் கிடைக்கல. இவன் நினைச்ச மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் ஏற்படலைங்கிற போது சில சமயத்துல இத்தனை நாளா பகவான பஜனம் பண்ணேனே அந்த பஜனம் ஒன்னும் பலன் கொடுக்காம போயிட்டு அப்படின்னு சுவாமிகிட்ட ஒரு பொய்யான கோபம் வரும். ரொம்ப நெருக்கம் ஜாஸ்தியா போற போது பொய்யான ஒரு கோபம் வரும். நான் இவ்வளவு நாளா கதறின்னு இருக்கேன், உனக்கு உன்னுடைய கட்டாட்சத்துல ஒரு ஓரக்கண்ணால ஒரே ஒரு முறை அந்த கட்டாட்சத்தை என் மேல செலுத்தினா இன்னும் குறைஞ்சா போயிடுவேன். மயீஷத் கட்டாட்சா சகிருத்பாதிதச்சேது பவேத்தே தயாசீல காணாமகானிகி. இப்படி கேட்கலாமா? உனக்கு என்ன குறை வந்துட போறது அப்படின்னு அதிகாரமான கேட்கிறாரு. அது ஜீவனுக்கு சுவாதீனம். பகவான் போற போது சுவாதீனம். பக்தியில பலவிதமான பக்திகள் சொல்லிருக்காங்க. இதை சொல்ல ஆரம்பிச்சா போயிட்டே இருப்பது பெரிய விஷயம். ரொம்ப சங்கரமா 5 நிமிஷத்துல முடிச்சுக்கணும் நான் இதை. அதாவது ஆரம்பிக்கிற போது வாத்சல்ய பக்தின்னு ஆரம்பிக்கணும். அந்த வாத்சல்ய பக்தியில ஆரம்பிச்சாக்க முதல்ல ஆரம்பிக்கிறோம் தாஸ்ய பக்தி. தாஸ்ய பக்தியிலேருந்து வாத்சல்ய பக்தி, அதுக்கப்புறம் சக்கிய பக்தி, அதுக்கப்புறம் மாதுரிய பக்தி. அதாவது தாஸ்ய பக்தியில ஜீவனுக்கு உரிமையே இல்லை, பகவானுக்கு தான் உரிமை முழுக்க. இவன் தாசன், அவன் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டியதுதான் இவனுடைய வேலை. வாத்சல்ய பக்தியில பகவான் குழந்தை, அவனுக்கு உரிமை இல்லை, இவனுக்கு தான் உரிமை முழுக்க. தாயாரா இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு தான் உரிமை. சக்கிய பக்தியில 2 பேருக்கும் துல்லியமான உரிமை. மாதுரிய பக்தியில ஜீவன் தனியா ஒருத்தன் இல்ல, பகவானோட போய் ஒன்றி போகக்கூடிய ஒரு நிலை மாதுரிய பக்தி. இப்படி 4 விதமான பக்திகளை சொல்லியிருக்காள்.